வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தை திருச்சபை சார்பில் மீண்டும் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க செய்த ஆண்டவருக்கே கனமும் மகிமையும் உண்டாவதாக. அல்லேலூயா. நீ முடிக்கிறவருக்கு படிச்சிட்டீங்களா? சரி. விழிப்பா இருக்கிறவங்க மட்டும் சத்தமா ஒரு அழிலே சொல்லுமா? அல்லேலூயா. ஏன்னா இப்ப நீங்க கேட்க போற வார்த்தை ஒரு வருஷத்துக்கான வார்த்தை. அல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் தம்முடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் பலிக்க செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வாசிங்க, பைபிள்ல இருந்து எடுத்து வாசிங்க. மார்க் 5வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. என்ன கவனிங்களேன், பிடிச்சிருக்க அந்த வார்த்தை? பிடிச்சிருந்தா எல்லாரும் சொல்லுங்க. பயப்படாதே இரு. இது எந்த சூழ்நிலையில, நான் இன்னைக்கு ரொம்ப வேகமா நான் ஓட போறதில்லை, நிதானமா எல்லாருக்கும் புரியுற விதத்துல எளிமையா சொல்ல போறேன். இந்த வார்த்தையை ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் சொன்னார் என்பதை நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். அவனால ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தை இது. அவனால என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில சொன்னாரு. ஆனா அதுக்கு அடுத்தது அவன் ஒரு வார்த்தை கூட வாய்த்தந்து என்ன செய்யல, பேசல. புரியுதா? இந்த சூழ்நிலை நான் சொல்றேன், கவனிங்க. அவனுக்கு ஒரே மகள், வயசு 12. மரணத்தினுடைய அந்த இறுதி நிமிடங்கள். நம்ம எப்படி 2024 முடிய போது, இன்னும் 5 minutes இருக்கு, 2025 சொல்லி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு மரணத்தினுடைய பிடி இறுகி கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்துல மரணம் என்ன செஞ்சிடலாம், வந்து விடலாம். எல்லாராலும் இதுக்கு மேல காப்பாற்றவே முடியாது என்று நம்பிக்கை இழந்த ஒரு நேரம். இந்த தகப்பனுக்கு சின்னதா ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம்? சின்னதா ஒரு விசுவாசம். இயேசுன்னு ஒருத்தரை பத்தி அவன் என்ன செய்யறான், கேள்விப்படுறான். இன்னும் அவர் என்ன செஞ்சதில்லை, பார்த்தது கிடையாது. ஆனா அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார், முடவர்களை நடக்க செய்கிறார், செவிடர்களை கேட்க செய்கிறார், குருடர்களை பார்க்க செய்கிறார். எல்லாம் பார்க்குறீங்களா? ஹலோ, எல்லாம் கண்ண மூடாம என்ன செய்யுங்க, பாருங்க. இப்படி அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் என்ன செய்யறான், கேள்விப்படுறான். கேள்விப்பட்ட அவனுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு விசுவாசம் வருது. லாஸ்ட் சான்ஸ், நம்ம யாரை போய் பார்க்கலாம். என் பொண்ணு உயிரோட இருக்கிறதுக்குள்ள அவர் என் பொண்ணு மேல கை வச்சுட்டா அவ என்ன செஞ்சிருவா, சுகமாயிடுவா. அது செத்து போன பிற்பாடு வாய்ப்பு இல்ல, வந்துட்டா. இப்ப கூப்பிடுறா, நீங்க என்ன செய்யணும், நீங்க கைய வச்சு நீங்க சொல்லிங்கன்னா அவ என்ன செஞ்சிருவா, பழிச்சுப்பா. நீங்க வாசிச்சு பாருங்க, அதே மார்க் 5வது அதிகாரத்துல 23வது வசனத்தை வாசிங்களேன். என் குமாரத்தி, நீர் அப்பொழுது, இப்ப விசுவாசம் என்ன, ஏற்கனவே ஒரு உன்னதமான விசுவாசத்தை பத்தி நான் சொன்னேன், 100க்கு அதிபதி. அவன் சொல்றான், நீங்க வரவே வேணாம், நீங்க வரவே வேணாம், எனக்கு தெரியும் நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். இயற்கைக்கு மேலான அதிகாரம் படைத்தவர். ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், அந்த வார்த்தை வரும். எது வரும்? நீங்க சொன்ன வார்த்தை வரும். என் வேலைக்காரன் என்ன செய்வான்,
சுகமாகும். ஆனா நம்ம ஆளுக்கு விசுவாசம் நான் தான் சொன்ன பாருங்க. என்ன விசுவாசம்? அது கேள்வியினாலே வந்த ஒரு சிறு துளி விசுவாசம். இந்த சிறு துளி விசுவாசம் வந்து இவ கூப்பிடுறான், இயேசுவே நீங்க வந்து என் பொண்ணு மேல என்ன செய்யுங்க, கைய வைங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு? புறப்பட்டுட்டாரு. உடனே புறப்பட்டு நடந்து போய் கொண்டிருக்கிறதான வழியிலே இப்ப அவங்க ஊர்ல இருந்து ஆட்கள் வராங்க. யாருகிட்ட வராங்க? இந்த யவீர்கிட்ட வராங்க. போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், போதகர் வர்றதுக்குள்ள அங்க என்ன முடிஞ்சிரும்? அடக்க ஆராதனை முடிஞ்சிரும். என்ன பொண்ணு என்ன செஞ்சிட்டா? செத்துட்டா. சந்தடி பண்ணுகிறவர்கள், ஒப்பாரி வைக்கிறவர்கள், அங்க தார தப்பட்ட பாட கட்டுறவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. வேலை நடந்துட்டு இருக்குது. இனிமே போதகரை நீங்க கூப்பிட வேண்டாம். ஏன்னா அவர் வர்ற வழியில ஏராளமான பேரை சந்திச்சுட்டு எல்லாரையும் பார்த்துட்டு தான் வருவார். அவசரத்துக்குள்ள அவர் என்ன செய்ய மாட்டார், வர மாட்டார். வரத்துக்குள்ள அங்க முடிஞ்சிடும். நீங்க என்ன செய்யுங்க, வாங்கன்னு கூப்பிடுறாங்க. பொண்ணு இறந்துட்டான்ற உடனே இருந்த கொஞ்சம் விசுவாசமும் யோசிச்சு பாருல, மங்கி எரிகிற திரி அதையும் கையை வச்சுட்டு அணையாதபடிக்கு அப்படியே இது பண்ணிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு காத்து வந்து அதை அணைச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு காத்து வந்து இருந்த விசுவாசத்தை என்ன ஆயிடுச்சு? அணைச்சிடுச்சு. இனிமே போதுகிற அந்த நேரத்துல இவன் வாயை திறந்தா என்ன வந்துடும்? அவிசுவாசம் வெளியில வந்துடும். இவனை வாயவே திறக்க விடாதபடிக்கு சில பேர் ஆணு வாயை திறப்பாங்க. கொசு உள்ள போக பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி உள்ள அவிசுவாசம் போயிடாதபடிக்கு டக்குன்னு உன் வாயை அடைக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்யக்கூடாது, பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு அப்படின்ட்டார். பேசினான்னு அதுக்கப்புறம் வாயை அடைச்சிட்டாரு. அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில பொண்ணு இறந்து போயிட்டா இப்ப வந்து நீ பயப்படாதன்னு சொல்லி சொல்றாரு. செத்து போனவ உயிரோட வருவான்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா இவர் என்ன சொல்றாரு? இந்த வார்த்தைகள் என்ன அடங்கி இருக்குது? நீ பயந்தினா போனது போனதுதான். நீ பயந்தினா போனோம் எங்க போயிடும்? வீட்டுல இருக்கிறது கல்லறைக்கு போயிடும். நீ பயப்படாம இருந்தீங்கன்னா போக வேண்டியது போகாம போனதெல்லாம் திரும்ப உங்ககிட்ட உயிரோட ஒரு கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இப்ப முதல் வார்த்தையை நம்ம என்ன செய்ய போறோம்? தியானிக்க போறோம். என்ன செய்யக்கூடாதான்? பயப்படாதே. பயம் நல்லா செய்யும் தெரியுமா? நீங்க தம்பி கைய ஒரு வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி விரைவாய் ஓடி போக கடவன் என்று சொன்னப்ப 32,000 பேர், எத்தனை ஆயிரம் பேர் போயிட்டாங்க? 22,000 பேர் என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. யாரு? பயமும் திகிலும். சில பேர் பயத்தை வெளியில காட்டிக்கவே மாட்டாங்க. ஆனா ரொம்ப ஆள் எப்படி இருப்பாங்க? பயத்தோட தான் இருப்பாங்க. சில பேருக்கு பயத்துல அப்படியே வேர்த்து முகம்லாம் என்ன செஞ்சிடும், அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். என்னப்பா பேர்ந்த மாதிரி இருக்கிறிய, இதுக்கு பேர் தான் திகில். புரியுது அவங்களுக்கு? என்ன பேசுறது தெரியாது. அப்படியே ஒரு மாதிரி படப்பட அப்படியே என்ன செய்வாங்க, இருப்பாங்க பாருங்க. இதுக்கு பேர் தான் என்னது? திகில். சில பேர் பயம் இருக்கும். என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே, இருளில் வந்து மாறிட்டுமே, இருட்டுல போவான். அங்கதான் ஒரு கயிறு கிடக்கும், டக்குனு வெளில என்ன பார்த்தா அவ்வளவு பயம் மனசுக்குள்ள என்ன செய்யும். வெளியில மட்டும் எப்படி இருக்கும்? பயங்கரமான ஒரு தைரியசாலி மாதிரி என்ன செய்வாரு, அப்படி போவாரு. ஆனா பயம் வந்து ரொம்ப ஆழமா என்ன செய்யும் இருக்கும். பயத்தை வெளியில என்ன செய்ய மாட்டாங்க, காட்டிக்கவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இங்க வந்து
கூப்பிட்ட உடனே என்ன செஞ்சுட்டானுங்க, யுத்தத்துக்கு மீதியானிட்ட யுத்தம் பண்ண போகலான்னு சொல்லி வந்துட்டானுங்க. ஆனா எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் இருக்கு. நான் திரும்ப வீட்டுக்கு போவேனா, என் மனைவி பிள்ளைகளை பார்ப்பேனா, அவ்வளவுதானா, முடிஞ்சு போச்சு. ஏன்னா மீதியானியர்கள் அன்னைக்கு அவங்கதான் பெரிய வல்லரசு. அந்த மீதியானியர் தான் இவங்கள அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு இவங்க கப்பம் கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பெரும் இராணுவ அமைப்பு, சேனை உள்ளதான ஒரு பெரிய ராஜாவினுடைய கையில இருக்கு மீதியான். இப்ப அதை போய் எதிர்க்கணும்னு சொல்லி யாரை கூப்பிடுறாங்க? ஆண்டவர் யாரை கூப்பிடுறாரு? பராக்கிரமசாலியே வா. கிதியோனே யார் தான்? பயந்தாங்களின்னா ரொம்ப பெரிய பயந்தாங்களி. அவரை போய் பராக்கிரமசாலின்னா இவர் என்ன செஞ்சிட்டாரு? தைரியமா சரி, அதுக்கு நிறைய என்ன செஞ்சிட்டாரு, நிறைய ஆண்டவர்கிட்ட டெஸ்ட் எல்லாம் வச்சு இப்ப இவர் எப்படி ஆயிட்டாரு? தைரியம் ஆயிட்டாரு. இப்ப இவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பா ஆண்டவர் என்ன செய்வார்? ஒப்பு கொடுப்பாரு. இப்ப சொன்னா இப்ப எவ்வளவு பேர் வந்துட்டாங்க? 32,000 பேர். இப்ப கிதியோனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இப்ப இந்த வார்த்தையை நீ சொல்லுன்னு சொன்ன உடனே இப்ப கிதியோன் கூட எவ்வளவு பேர் தான் இருக்காங்க? கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமும் தண்ணி குடிக்க வச்சு டெஸ்ட் பண்ணும்போது அதுல எல்லாம் போய் இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க? கடைசியா 300 பேர் தான் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. இப்ப கிதியோனுக்கு எப்படி இருக்குது? இப்ப கிதியோனுக்கு இந்த 300 பேரை வச்சு என்ன பண்றது? யோசிச்சு பாருல. அப்ப பயங்கரமான சூழ்நிலையில நீ பயப்படக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. என்ன சூழ்நிலையில? எல்லாம் சொல்லுங்க. பயங்கரமான சூழ்நிலையில நீ என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாதுன்னு விரும்புறாரு. சும்மா நீ பயப்படாத. டெய்லி பைபிள்ல நீங்க 366 நாளுக்கு 366 பயப்படாத என்ன செய்யப்பட்டிருக்கு? டெய்லி பயப்படாதன்னு நீங்க படிக்கிறீங்க. உங்களுக்கு பழகி போச்சு. தினந்தோறும் நமக்கு பயப்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையா இருக்கு. என்னமாக்கி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனா ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. வெளியில வண்டி எடுத்துட்டு போறோம், விபத்துக்குள்ளாகுமா? வெளியில போறோம், போயிட்டு வரோம்னு சொல்றோம், வருவோமா? இன்னைக்கு நல்லாதான் விடியுது, ஆனா அன்னைக்கு முடியறதுக்குள்ள பாத்தீங்கன்னா குளிர் ஜுரம் வருது. சில பேர் ஏதாவது விழுந்து என்ன செய்யுது, ஏதாவது ஒண்ணு நடக்குது. ஆனா ஒவ்வொரு நாளும் அன்றைய வார்த்தை பயப்படாதேன்னு என்ன செஞ்சிட்டு இருக்கு? சொல்லிட்டு இருக்கு. எப்ப? பயங்கரமான சூழ்நிலை இல்லாதப்பயே சொல்லி முன்கூட்டியே என்ன செய்யுது. ஆனா பயங்கரமான சூழ்நிலைக்குள்ள நீங்க வரும்போது கூட தேவனுடைய வார்த்தை பயப்படாதேன்னு வந்துச்சுன்னா அப்படியே நீங்க என்ன செஞ்சிடணும்? கம்பீரமா இருந்துக்கணும். இந்த எவீருக்கு ஒரே மகள், அவதான் அவனுக்கு உலகம், அவதான் அவனுக்கு உயிர், எல்லாமே. அந்த மகளுக்காக எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? அவன் என்ன செய்யறான் தெரியுமா? பொதுமக்களுக்கு நடுவுல, கூட்டத்துக்கு நடுவுல காலில் விழுந்து கூப்பிடுறான். யார? இயேசு. எவ்வளவு பேர் இவன் காலில் விழக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய வசதியான ஒரு ஆளு. எங்க யாருக்காக காலில் விழுந்தா சொல்லுங்க? தன்னுடைய அப்ப எந்த அளவுக்கு மகளை நேசிச்சிருப்பான். அப்பேற்பட்ட நேசத்துக்குரிய மகள் இறந்து போனாள் என்ற செய்தி வந்த உடனே சில பேர் என்ன செஞ்சிருவாங்க? அங்கேயே மயக்கம் போட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? யுகத்துல அடிப்பட்டவன் ரத்த வெள்ளத்துல ஏச்சு உட்காந்துட்டு இருப்பான். அதை பார்த்தவன் பக்கத்துல மயக்கம் போட்டு நடக்குதா இல்லையா? சில பேர் ரத்தத்தை பார்த்தா என்ன ஆயிடும்? மயக்கம் வந்துடும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த 2025ல பயங்கரமான சூழ்நிலை ஒருவேளை உனக்கு வரலாம். பயங்கரமான சூழ்நிலை உனக்கு வரும்போது நான் உன் பக்கத்துல நான் இருக்கணும். நான் உன் பக்கத்துல இருக்கணும். என் வார்த்தை உன் காதுக்குள்ள போய் உன் இதயத்துக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். பயப்படாதேன்னு சொல்லி நான் சொல்ற வார்த்தையின் சத்தம் உன் காது வழியாக எங்க போகணும்? உன்னுடைய இதயத்துக்கு போகணும். அப்ப எப்பயுமே என்ன உன் பக்கத்துல நீ என்ன செய்? வைத்துக்கொள். அல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடிக்கு அவருடைய வலது பக்கத்தில். ஆமா, ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது? I will set the Lord before me. நான் எனக்கு முன்னாடி அவர் என்ன செய்யறேன்? நிறுத்தி வச்சிருக்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, என்னுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவரைத்தான் நான் முன்னிலைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. எந்த காரியமா இருந்தாலும் சரி, சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, அவரை முன்னிலைப்படுத்தாம நான் எதையும் செய்ய மாட்டேன்.
நீர் எனக்கு முன்பாக போகிறவர். அல்லேலூயா. அவர் முன்னாடி போனா அது என்னதான்? நிச்சயமான வெற்றி. அதுல தோல்வியே இல்லை. அல்லேலூயா. ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துல வருகிறேன்னு சொல்லி அவரை முன்னால் அனுப்பிட்டு பின்னாடி யார் வரா? தாவீது வரா. முன்னால யார் நிக்கிறா? கோலியாத்துல. இவன் அடிச்ச அடிக்க அவன் எப்படி வந்திருக்கணும்? எப்படி வந்தா? யார் அடிச்சா? இதெல்லாம் நீங்க நல்லா படிச்சதுதான். ஆண்டவர் நமக்கு முன்னாடி போனா நம்ம ஜெயிப்போம். அவர் ஜெயிச்சது வெளியில யாருக்கும் தெரியாது. நம்ம ஜெயிச்சது மட்டும்தான் அவர் வெளியே உலகத்துக்கு காட்டுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நான் பயங்கரமான சூழ்நிலையிலும் பயப்படாமல் இருப்பேன். சங்கீதம் 112 அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு வாசிப்போமா? சங்கீதம் 112:7. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். மேல பாத்தீங்கன்னா, நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், நீதிமான் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படா. நல்லா கவனிச்சிங்க. துர்ச்செய்தியை கேட்கும் போது ஆண்டவர் என் பக்கத்துல இருக்கிறாருன்னு சொல்லி நீங்க பயப்படாம இருந்தீங்கன்னா நீங்க யார்தான்? நீதிமான். பயம் எதனால வருது சொல்லுங்க? பயம் துர்ச்செய்தி கேட்கறதுனால. விசுவாசம் எப்படி வருது? விசுவாசமும் கேள்வியினாலதான் வருது. என்ன கேள்வி? இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு அற்புதங்களை செய்யறாரு, பிசாசுகளை துரத்துறாரு. இப்படி கேள்விப்பட்டு கேள்வியினாலே விசுவாசம் யாருக்குள்ள வருது? இவனுக்குள்ள வருது. இந்த விசுவாசம் என்ன செய்யுது? இவனை ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுது? கொண்டு வருது. ஆனா இப்ப அடுத்தது என்ன வருது? ஒரு துர்ச்செய்தி வருது. ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்ததான விசுவாசம் இப்ப துர்ச்செய்தினால பயம் வருது. பாத்தீங்களா? ஆண்டவரை விட்டுட்டு தூரமா கொண்டு போறதுக்கு எது வருது? பயம் வருது. நல்லா கவனிச்சிங்க. விசுவாசம் உங்களை தேவனோட கொண்டு வந்து பக்கத்துல இணைக்கும். பயம் தேவனை விட்டு உங்களை பிரிக்கும். புரியுதா உங்களுக்கு? யாரெல்லாம் ரொம்ப பயந்தவங்க, பயந்த சுபாவம் உள்ளவங்க யாராவது இருக்கிறீங்களா? ஹலோ, தூங்காம 2 கண்ணை திறந்து பாருங்க. எப்பயுமே தேவன் ஒரு வசனத்தை இந்த வருடத்துக்கு வாக்கு தத்துவமா அவர் கொடுத்தாருன்னா அதை பிராக்டிக்கலா நம்முடைய வாழ்க்கையில் அதை என்ன செய்வார்? பலிக்க செய்வார். சும்மா எதுவும் வெறும் வசனம் வார்த்தை அலங்காரத்திற்காக தேவன் கொடுப்பதில்லை, வாழ்க்கைக்காக தேவன் வசனங்களை கொடுக்கிறவர். அல்லேலூயா. எனக்கு இந்த வசனத்தை கொடுத்துட்டாரு, ஜோசுவாட்ட டிசைனும் பண்ண சொல்லிட்டேன். அதுல 2 வசனம். இன்னொரு இடத்துல பேதுருவை பார்த்து சொல்றாரு, பேதுருவே விசுவாசம் ஒழிந்து போகாத படிக்க உனக்கா நான் என்ன செய்றேன்? வேண்டிக் கொள்றேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு பயந்த சுபாவம் உள்ள மனுஷனையும் இதோட சேர்த்து என்ன செய்யறாரு? கொடுத்துட்டார். இப்ப இந்த வசனத்தை கொடுத்ததான தியானம் எனக்குள்ள ஓடிட்டு இருக்குது. எங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே காடு மாதிரி என்ன செஞ்சிச்சு, முள்ளெல்லாம் வளர்ந்துருச்சு. அந்த இறக்கத்துல அப்படியே பாத்தீங்கன்னா கார் உள்ள வர முடியாதபடிக்கு புல்லு வளர்ந்து, புல்லே ஒரு முழங்கால் அளவுக்கு புல்லு முள்ளு. நல்லா பாருங்க, தம்பி பாருங்க, அப்படியே கீழே படுக்க வச்சிருங்க. இல்ல கவனிக்கிறீங்களா? நான் ஒரு காட்சி மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். முள்ளுனும் வழியில நடக்க முடியாத அளவுக்கு முள்ளுன்னு இருக்கும். எனக்கா சரி இதை போய் எப்படி வெட்டுறது? வெட்டி இப்ப மழைக்கு அதுக்கும் பயங்கரமா வளர்ந்துருச்சு. வேற என்ன செஞ்சேன்? ஒரு அறுக்கிற ஒரு ரம்பத்தையும் ஒரு கத்தியும் எடுத்துட்டு முள் வெட்ட என்ன செஞ்சுட்டேன், புறப்பட்டேன். இது என்னைக்கு 2 நாள் இருக்குமா 3 நாள் இருக்குமா? 2-3 நாள் தான் இருக்கும். உள்ள வந்து முள் வெட்டுறேன். புல்லுக்குள்ள அப்படியே வெட்டி போயிட்டு இருக்கும்போது சரி ரொம்ப அடர்த்தியா இருக்கு, உள்ள போயிட்டு என்ன செய்யலாம் வெட்டலான்னு சொல்லிட்டு பாக்குறேன். உள்ள போய் அப்படியே முள்ளு வெட்டலாம், மேலெல்லாம் முள்ளு கீறுது. ஒரு காலை வச்சுட்டு அழுத்தி முள்ள நான் வெட்டுறேன். இந்த காலில் ஏதோ முள்ளு வந்து நல்ல குத்துற மாதிரி ஒரு ஃபீல். இங்கதான் கட்டியிருக்கிறேன். சரின்ட்டு இப்போ நம்ம அடர்த்தியான இடத்துல பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நேரம் என்ன செஞ்சுட்டேன், அதை வெட்டிட்டு வெளியில வந்து லுங்கி அப்படி தூக்கி பார்க்குறேன். லுங்கிலாம் நனைஞ்சு அப்படியே ரத்தம். எனக்கு நல்லா தெரியுது. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே ஒரு பாம்பை இந்த காலில் மிதிச்சிருக்கிறேன். மிதிச்ச உடனே அது என்ன பண்ணிருக்கு, இந்த பக்கம்
அல்ல இருக்க பிடிச்சிச்சு. எனக்கு தெரியல, ஏதோ முள்ளு தான் குத்திட்டு இருக்குன்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், முள்ளு வெட்டிட்டு வெளில வந்துட்டேன். வெளில வந்தா என்ன மோசமா அப்படியே கிரன்னு ஏதோ வேற கிரகத்துக்கு போற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆஹா, வசனம் உடனே ஞாபகம் வந்துச்சு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. நேரம் என்ன செஞ்சுட்டேன், நேரம் வர வந்து கால் கழுவத்துக்குள்ள அம்மா பார்த்துட்டு, ஐயோ பாப்பா, எல்லாரும் என்ன செய்றாங்க, ஒரே பாத்திரம் உடனே ஆஸ்பத்திரி போகணும், அங்க போகணும். இல்ல, விசுவாசம் என்னை தேவனுக்கு நேரம் என்ன செய்யும், நேரம் வந்துட்டேன். ஃப்ரீயா விடுங்க, யாரும் ஒன்றும் பண்ணாதீங்கன்ட்டு. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இந்த வருஷத்துலயே அன்னைக்குதான் மிக சூப்பரா எந்த இதுவும் இல்லாம அருமையா தூங்குனேன். திரும்பி எழுந்திருப்பேனா எனக்கு தெரியாது. ஆனா மனசுக்குள்ள ஒரு எண்ணம், 2025 நீ பாப்பியா, உன்னால பார்க்க முடியுமா? இடையில எத்தனை நாள் தான் இருக்கு? இடையில ஒரு நாளும் என்னமோ தான் இருக்குது. எனக்குள்ளது இல்லை. இது வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்குள்ள இருக்கிற ஜீவன் இது என்னுடைய ஜீவனே அல்ல. ஒரு முறை மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கும் போது அந்த ஐசு ஒரு கார்ல வச்சுட்டு ஓட்டிட்டு போறாரு. இதே பைபாஸ்ல சேலத்துக்கு முன்னாடி காரை விட்டு இறங்கி கீழே உருண்டு புரண்டதெல்லாம் அவருக்கு தெரியும். மருத்துவமனை ஜிம்மரே ஆச்சரியமா பார்த்துச்சு, இப்படியா ரத்தம் உறைஞ்சு போன சூழ்நிலையில ஒவ்வொரு முறையும் தேவனுடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது வசனத்தின் மூலம் ஆண்டவர் என்ன செய்வார், அதை தெளிவுபடுத்துவார். வசனம் மட்டும் எனக்குள்ள ஓடுது. ஒரு டிடி போடுங்க, ஒரு விஷமுறிவு இன்ஜெக்ஷன் பண்ணுங்க, ஐயோ பாம்பாது ஒரு முறை கடிச்சது. ஆனா சுத்தி 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 எல்லாம் நம்மள என்ன செஞ்சுட்டு உறவுகள்லாம் கடிக்குது. வாங்க நம்ம போயிட்டு வரலாம், அங்க மருத்துவமனை இங்க மருத்துவமனை. இது எனக்கு என்னன்னா, இந்த வசனத்தை தேவன் கொடுத்தது உண்மையானால் ஃபர்ஸ்ட் இதை நான் என்ன செய்யணும், பிராக்டிஸ் பண்ணணும். வாசிச்சு பாருங்க, மார்க் 16வது அதிகாரம் 18வது வசனம். மார்க் 16:18. சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை, கவனிங்க, சாவுக்கு ஏதுவான யாதொன்றும் உங்களை என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. எனக்கு கவனிக்கணும் நல்லா. நீங்க ஆண்டோடைய வசனத்தை நிஜமா முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா சாவுக்கு ஏதுவான யாதொன்றும் உங்களை என்ன செய்யாது. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஜீவிய காலத்துல ஒரு நாளை கூட சாவுக்கு ஏதுவான ஒன்றும் என்ன செய்ய முடியாது, குறைக்க முடியாது. தேவன் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற அந்த காலம், அந்த நேரம், அந்த நிமிடம், அந்த நொடி, அந்த நொடியில ஒன்னும் கூட என்ன செய்ய முடியாது, குறைக்க முடியாது. அடிக்கடி சொல்லுவேன், தேவனுடைய முடியவே எண்ணி வச்சிருக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு நொடியையும் அவர் எண்ணி வைக்காம இருப்பாரா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆக எனக்கு நல்லா ஒண்ணு தெரிஞ்சு போச்சு, இந்த வசனம் தேவன் தந்த வசனம். இந்த வருஷத்துக்கு என்கிட்டயே அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர்னா, என் ஜனங்களிடத்துல, திருச்சபை மக்கள் இடத்துல அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இப்ப நான் கவனிச்சு பாருங்க, இந்த பயம் இருக்கு பாத்தீங்களா? இந்த பயம் யாருக்குள்ள இருந்துச்சுன்னா, வந்த அந்த 30,000 22,000 பேருக்குள்ள என்ன இருக்குது, பயம் இருக்குது. இந்த பயத்தோட தான் அவங்க யார் சத்தத்தை கேட்கறாங்க, தேவனுடைய சத்தத்தை கேட்கறாங்க, தேவனுடைய அழைப்பை கேட்கறாங்க, புறப்பட்டும் வராங்க. தேவனுடைய சத்தம், தேவனுடைய அழைப்பு, தேவனுக்காக என்ன செய்யறாங்க, புறப்பட்டு வராங்க. எங்க புறப்பட்டு வராங்க? அவருக்காக, அவருடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணும்படி என்ன செய்யறாங்க, புறப்பட்டு வராங்க. புறப்பட்டு எவ்வளவு தூரம் வந்திருப்பாங்க? ஒரு பாதி தூரம் வந்துட்டாங்க. இப்ப மீண்டும் அவங்கள துரத்தி, தேவ சத்தத்தை மறந்து, தேவனுடைய அழைப்பை மறந்து, தேவனுடைய சித்தத்தை மறந்து, தான் எதுக்காக எங்க இருந்து புறப்பட்டுமோ நோக்கமே தெரியாதபடிக்கு மீண்டும் திரும்ப என்ன செய்யறாங்க, மீண்டும் விரைவாய் ஓடி போனாங்க. அந்த வசனத்தை பாருங்க, எப்படி விரைவாய் ஓடி போக கடவுள். தமிழ்ல சொல்லுவாங்க, பின்னங்கால் பிடரியில இடிக்க. ஓடுற ஓட்டத்துல இந்த கால் எங்க இடிக்குமா, அவ்வளவு ஸ்பீடு. இந்த கார்ட்டூன்லாம் அந்த மாதிரி என்ன செய்வாங்க, ஸ்பீட் பண்ணி காட்டுவாங்க பாத்தீங்களா? அவ்வளவு வேகமா பயம் என்ன செய்யுது, ஓட வைக்கதான். அல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், இந்த வார்த்தையை நீங்க நல்லா வச்சுங்க. இந்த வருஷத்துல
உங்களை பயமுறுத்துறதுக்கு என்ன வேணாலும் வரலாம். ஆண்டவரை விட்டு பிரிக்கிறதுக்கு அப்பா மூலமா பயமுறுத்துவான். சொந்த குடும்பமே நமக்கு சத்ருவா வரும். நம்ம வேலை செய்யற இடத்துல ஆராதனைக்கு போகிறதுக்கு தடை வரலாம். ஒருவேளை அவர் சொல்றதை மீறி ஆராதனைக்கு வந்துட்டா திரும்ப அந்த வேலைக்கு போக முடியுமா, வேலை செய்ய முடியுமா, சம்பளம் வாங்க முடியுமா, குடும்பத்தை ஓட்ட முடியுமா, 1000 கேள்விகள், 1000 பயங்கள் வரலாம். ஆண்டோடைய காரியம் வரும்போது பயப்படாம நீங்க வந்துட்டீங்கன்னா, அது இல்லைன்னா அடுத்து நீங்க சிறப்பான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பயப்படவே பயப்படாதீங்க. இன்னொரு இடத்த உங்களுக்கு நான் சொல்லணும். தாவீதுடைய நாட்கள் வாசிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. ம் 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 இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு ஓடி போவார்கள். 17-11 வாசிங்க. சவுலும் கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். கவனிங்களேன், இப்ப எங்க வந்துட்டாங்க? எல்லாரும் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. யாரோட வந்துட்டாங்க? ராஜாவோடு சேனைகளாய் ராணுவ வீரர்கள்லாம் வந்துட்டாங்க. இப்ப கையில என்ன இருக்கு? பட்டயம் இருக்கு, கேடகம் இருக்கு, தலையில தலைச்சீரா இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா இப்ப கோலியாத்தை பார்த்த உடனே எதிர்த்து போக வேண்டியவங்க கோலியாத்து பார்க்கும்போது பாக்குறோம், என்னடா அது கூட்டம் கூட்டமா தெரிஞ்சது, ஒண்ணுமே காணுமேன்னு. ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் என்ன செய்வாங்களாம்? பயந்து பயந்து ஓடி போயிடுவாங்களாம். யாரு? ஒரே ஒரு மனுஷன் கோலியாத்தை பார்த்த பொழுது, அவன் பேசின வார்த்தைகளை கேட்ட பொழுது. யோசிச்சு பாருல, பயம் யுத்த காலத்துக்கே நீங்க வந்துட்டாலும் திரும்ப யுத்தம் பண்ணாதபடிக்கு உங்களை என்ன செஞ்சிடும்? விரட்டி அடிச்சிடும். பயம் உங்க கண்ணுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா நீங்க யாருன்றதே நீங்க என்ன செஞ்சிருவீங்க? மறந்துடுவீங்க. நான் ஒரு யுத்த வீரன், புறமுதுகிட்டு ஓடலாமா? நான் ஒரு யுத்த வீரன், நான் பயப்படலாமா? வெற்றி மரணம் அல்லவா எனக்கு வரணும். மரணமே ஆனாலும் அது எப்படி இருக்கணும்? வெற்றி மரணமா இருக்கணும். நம்ம தமிழகத்தினுடைய பெண்கள் தன்னுடைய பிள்ளைகளை யுத்தத்துக்கு அனுப்பிட்டு யுத்தத்துல மடிந்த தன்னுடைய குமாரர்களை பார்க்க முடியும் யுத்த காலத்துக்கு போவாங்களாம். முதுகுல ஈட்டி பாய்ந்திருந்தா அந்த மகனை கொண்டு வந்து அழுது அடக்கம் பண்ண மாட்டாங்க. காக்காக்கும் குருவிக்கும் என்ன செஞ்சிருவா? குருவிக்கும் போட்டு வந்துருவாங்க. காரணம், என் பையன் புறமுதுகிட்டு, ஆமா வீரன்னு சொல்றதுக்கு நான் என்ன செய்யறேன்? வெக்கப்பட சொல்லிட்டு வருவாங்களா. நெஞ்சில ஈட்டி இருந்துச்சுன்னா அவனை தூக்கிட்டு வந்து நெஞ்சோட அணைத்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அவனுக்காக என்ன செய்வாங்களா? அடக்க ஆராதனை ஒரு விழா போல கொண்டாடுவாங்களாம். நீ யோசிச்சு பாருங்க, இந்த சவுலோட இருந்தாங்க. சவுல நினைச்சு பாருங்க, எப்படி அவ்வளவு அற்புதமான ஒரு அபிஷேகம், அவ்வளவு அழகா ஆண்டவர் அவனை நடத்திருந்தாரு. ஆனா கோலியாத்தை பார்த்தவன் அவனுக்கு என்ன வந்துச்சு? பயம் வந்துச்சு. நீ எவ்வளவு நல்ல ஆட்களா இருக்கலாம், சவுல் சாதாரணமான ஆள் நினைச்சுக்காதீங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவன். ஏன் தாவீது அந்த அபிஷேகத்துக்கு பயந்துதான் தெரியுங்களா? ஏதோ ராஜாவுடைய அபிஷேகம் மாத்திரம் இல்ல, சவுலுக்கு அவன் தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்று சொல்லத்தக்கதாக தீர்க்க தரிசனம் உரைத்ததான ஒருவன். அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆவியானோர் சவுல் என்ன செஞ்சிருந்தார்? அபிஷேகம் பண்ணி இருந்தார். அப்பேற்பட்ட ஒருவன் பயந்தானா? பயந்தான். அதனால கூட இருந்த எல்லாருமே நீ யோசிச்சு பண்ண, ராஜா நிற்கும் போது வீரர்கள் நிற்பாங்களா நிக்க மாட்டாங்களா? நிற்பாங்க. ராஜா பின்னிட்டு போகும்போது வீரர்கள் என்ன செய்வாங்க? பின்னிட்டு போவாங்க. அதே போல்தான் இந்த வருஷத்துல நீ விசுவாசி,
நான் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அனுபவம் உள்ள விசுவாசி, நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் ஆலயத்துக்கு வர, என்ன வேணாலும் நீங்க சொல்லுங்க. ஆனா பயமுறுத்தக்கூடிய சூழ்நிலை இது வரும்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்லி தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. அந்தபடியே நாம் மீண்டும் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று, என்ன ஒருத்தன் தொடும்போது எங்க அப்பாட்ட சொல்றேன். யார்கிட்ட சொல்றேன்? அப்பாட்ட. ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகளை நீங்க பாருங்களேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வரும்போது பையன் சொல்லலாம், எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாது, எங்க அப்பாட்ட சொல்றேன், நாளைக்கு எங்க அப்பா என்ன செஞ்சிருவேன், கூப்பிட்டு வந்துடுவேன். சொல்லியே இப்படி பயமுது. அப்பா வருவாரா, கூப்பிட்டா வரமாட்டாரான்னு தெரியும். ஆனா அப்பாவை சொல்லி என்ன செய்வா, மேனேஜ் பண்ணிட்டு இருப்பான் பிரச்சனையே. ஒண்ணு சொல்றேன், நம்ம அப்பா சொல்றாரு, நீ ஆபத்து காலத்துல ஒருத்தர் கையே ஓங்கி கீழே கொண்டு வர்றப்ப கூப்பிட்டீங்கன்னா கூட அந்த கை உன் மேல படாதபடிக்கு அப்படியே நிற்கும். ஆபத்து காலத்துல என்ன நோக்கி அப்ப நான் வருவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம அப்பா நமக்காகவே இருக்கிறவர், நம்ம அப்பா நமக்காகவே சிலுவையில தம்மை தாமே தந்தவர். அவருடைய ரத்தம், அவருடைய சரீரம் எல்லாத்தையும் நமக்காக என்ன செஞ்சவர், கொடுத்தவர். அல்லேலூயா சொல்லுமா? அப்பேற்பட்ட அப்பா, பொல்லாதவர்களாகிய நம்ம அப்பாவே நமக்கு ஒரு இப்படி செல்வாக்கா இருக்கும்போது அந்த அப்பா எவ்வளவு பெரிய செல்வாக்கு. அல்லேலூயா. அப்ப அவர் பேரை சொல்லி சமாளிக்கலாமா, சமாளிக்க கூடாதா? வானோர் முதலத்தோர் பூமியின் கீழானோர் யாரும் அவர் பேரை கட்டா நடுங்குவாங்களாம். அப்படியே சும்மா கேட்டா அதிர்து இல்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எது அதிர்து? பூமி, பூமியின் கீழே பாதாளம், வானமண்டலம், பொல்லாத சேனைகள், அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு எல்லாமே கப்சிப்பின் ஆயிடும். அல்லேலூயா. அந்த பேரை நீங்க சொல்லி பாருங்க. அவர் உங்களுக்கு அப்பாவா இருந்தா நீங்க சொன்னபடி அப்படி என்ன செய்யும், ஆகும். அல்லேலூயா. நீங்க பயந்தீங்கன்னா தேவன், நான் ஏற்கனவே சொன்னல, புறமுதுகிட்டு ஓடக்கூடியவங்களை பெற்ற தாய் கூட மகன் சொல்ல வைக்கப்படும் போது நீங்க பயந்தீங்கன்னா தேவன் உங்களை அப்படி பிள்ளைகள் சொல்லவே வைக்கப்படுவார். நீங்க பயப்படாம அப்பான்னு பயப்படக்கூடிய சூழ்நிலையில கூப்பிட்டு பாருங்களேன். அந்த இடத்துல அவர் சொல்றாரு, என் பையனை தொடறதுக்கு நீ யார்? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுறான். என் பையனை எப்படி நீ தொட்ட? யோபை சுற்றிலும் தேவன் வேலி அடைத்து பாதுகாத்திருந்தார். பொல்லாத பிசாசு, வானமண்டல சேனைகள் ஒன்றும் அந்த வேலிக்குள்ளே நுழைய முடியல. உலகத்துக்குள்ள கூட அவன் என்ன செஞ்சிட்டான், தேவ புத்தர்களுக்கு நடுவுல கூட நுழைஞ்சிட்டான். ஆனா கர்த்தர் பூமியில வேலி அடிச்சு வச்சிருந்த யோபு வீட்டுக்குள்ள அவனை என்ன செய்ய முடியல, வீட்டுக்குள்ள இல்ல வேலிக்குள்ள கூட என்ன செய்ய முடியல, நுழைய முடியல. பர்மிஷன் அவர் கொடுத்தா மட்டும்தான். அல்லேலூயா. நல்லா ஒண்ணு தெரிஞ்சீங்க, தேவனுடைய உத்தரவு இல்லாமல், அவர் அனுமதியின்றி அணுவேதும் அசையாது. ஒரு முடி கூட உங்க தலையில அவருடைய அனுமதி இல்லாம என்ன செய்யாது. அல்லேலூயா. உண்டா இல்லையா? இப்ப சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஆமா, இத நம்ம சொல்லிக்கிட்டே என்ன செய்யணும், நீங்க பயப்பட மாட்டோம்னு சொல்லும் போது வர்ற மரணத்தை கூட நீங்க என்ன செஞ்சிடலாம், ஜெயிச்சிடலாம். மரணத்தை கூட ஜெயமா என்ன செஞ்சிடலாம். நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட. நீ யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இந்த எவ்வீர் பயந்து அவங்களுடைய திரும்பி போயிருந்தால் பொண்ணை அழுது அடக்கம் பண்ணி இருப்பான். இயேசுவோடு போனதுனால உயிரோட எழுந்த பொண்ணை அள்ளி அணைச்சு முத்துமுட்டு அந்த சந்தோஷத்தை எப்படி கொண்டாடி இருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. அதுக்கு காரணம் பயப்படாதே என்று சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையை நம்பி அப்படியே அவர் பின்னால் அவன் நடந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த பயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பயம் ரொம்ப மோசமான ஒண்ணு. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம என்ன செய்யலாம், வாசிப்போமா? மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 26:70 வாசிங்க. எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். அதே 26:72 வாசிங்க. மறுபடியும் மறுதளித்தான். யாரு? ஏன் மறுதளித்தான்?
ஏன் மறுதளித்தா? பயம். ஆனா இவன் எப்படி பேசுறான்னா, பயப்படுறவன் பாத்தீங்கன்னா பேச்சு எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். பயப்படுறவன் பேச்சு எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். நீங்க வாசிச்சு பாருங்க, அது எப்படி பயங்கரமா இருந்துச்சுன்னு. அது 26வது அதிகாரம், லூக்கா 22வது அதிகாரம் 57வது வசனம் வாசிங்க. லூக்கா 22:57. 60வது வசனம் வாசிங்க. 22:33 வாசிங்க. ஆண்டவரே காவலிலும் பேதுரு சொல்றார். ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே நீ என்ன செய்ய போற? அந்த மறுதலிக்கு போறன்னு சொல்லி சொன்னப்ப இவன் சொல்றான், என்ன ஆண்டவர் எப்படி சொல்லிட்டீங்க? என்ன பார்த்தா இப்படி சொல்லிட்டீங்க? சந்தோஷம் கவனிக்கிறீங்களா? என்ன பார்த்தா ஜெயில பிடிச்சு போட்டாலும் தூக்குல போட்டாலும், நம்ம பாஷையில அது அப்படிதான் இருக்குது. காவலிலும் சாதனம். என்ன ஜெயில பிடிச்சு போட்டாலும் சரி, என்ன தூக்குல போட்டாலும் சரி, நான் உண்மை என்ன செய்ய மாட்டேன். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ஆண்டவரே. நோ சான்ஸ், நோ. என்ன மாதிரி தைரியமா பேசினாலு இப்ப இங்க எப்படி பேசுறான்? ஃபர்ஸ்ட் அரியன்றான், சத்தியம் பண்றான். ரெண்டாவது அவன் ஆணையிடுறான். மூணாவது பாத்தீங்கன்னா சபிக்கிறான், சத்தியம் பண்றான். கெட்ட வார்த்தையில என்ன செய்யறான்? பயம். கொஞ்சம் யோசிச்சு பாருல. பயம் தெரிஞ்சதை தெரியாதுன்னு சொல்லும். பயம் தெரியவே தெரியாது, சத்தியமா தெரியாதுன்னு சொல்லி சொல்லும். மீறி கேட்டீங்கன்னா இப்ப என்ன செய்யும்? திட்டம், ஏசும். மோசம். நீங்க யோசிச்சு பாருல. இப்ப சாதாரணமா பொய் பேசுறவங்க கூட எப்படி பேசுறாங்கன்னு சொல்லுங்களேன். இப்ப ஸ்கூலுக்கு நம்ம லேட்டா போறோம். என்ன பிரசாந்தினி, ஒரு அரை மணி நேரம் லேட்டா போயிட்டேன். ஏன் லேட்டுன்னு கேட்ட உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? அடிக்கிற டீச்சரா இருந்தா என்ன சொன்னா இவங்களை ஆஃப் பண்ணலாம்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்வோம்? எவ்வளோ சொன்ன, எங்க அம்மா சாப்பாடு கட்டித்தரேன்னு சொல்லி இந்த அளவுக்கு லேட் பண்ணிட்டாங்கம்மா. பஸ் பிரேக் டவுன், நல்ல பஸ்ஸா தான் இருந்திருக்கும். ஆனா அது என்ன ஆயிடும்? ஆமா, இல்ல அது பயப்படுறவன்னா தான் தப்பிக்கிறதுக்காக எப்படியாவது என்ன செய்யலாம். இவன் பேசுறது பொய் இல்லை, பயத்தினால தான் தப்பிக்கிறதுக்காக வந்த. புரியுது உங்களுக்கு? இருந்த இயேசுவே தெரியாதுட்டான். ஆனா இயேசுதான் சொன்னாரு, ஒரு நாள் வரும், என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனை அல்லாமல் வேறுவோனும் பல ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது. என்ன நோக்கி கத்தாவே கத்தாவேன்னு சொல்லி அன்னைக்கு நீ கூப்பிட்டீங்கன்னா உன்னை யாருன்னே அன்னைக்கு நான் மறுதளிப்பேன். ஆனா இன்னைக்கு யாரு மறுதளிச்சுட்டா? பேதுரு எப்படி இருக்கு பாருங்க. பயம். நீங்க கையில பைபிள் வச்சிருப்பீங்க, சர்ச்சுக்கு போயிட்டு வரியா? சர்ச்சுக்கெல்லாம் என்ன செய்யல, போயிட்டு கையில என்ன புக்கு? என்னது? என்ன புக்கு? திறந்து காட்டு. பரிசுத்த வேதாகமம். ஐயோ, இது பைபிளா? தெரியாது, எது புக்குன்னு தான் நினைச்சிட்டு என்ன செஞ்சேன். கையில பயம் எப்படி பேசுன்னே தெரியாது. அவ்வளவு மோசமா என்ன செய்யும், பேசும். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், யாருமே என்ன செய்யாதீங்க. நீங்க உண்மையை பேசுனீங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பயத்தினால பொய் பேசுனீங்கன்னா மீண்டும் மீண்டும் நீங்க என்ன செய்ய வேண்டியதா இருக்கும். பொய் பேசிட்டு ஒரு பொய் சொல்லிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த பொய்க்கு முட்டு கொடுத்து, அந்த பொய்க்கு தூண் கொடுத்து, அது சரியாதபடிக்கு காங்கிரீட் போட்டு கடைசி வரைக்கும் அதை நம்ம என்ன செய்யணும். ஆமா, அது ரொம்ப சிரமம் இல்ல. அப்ப என்ன செய்யுங்க, யாருக்குமே பயப்படாதீங்க. உண்மைன்னா உள்ளதை உள்ளதென்றும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அதுக்கு மீறி வேற ஏதாவது நீங்க சப்பு கட்டு கட்டி வேற கற்பனைனால எதையாக கதை விட்டீங்கன்னா கடைசியில் என்ன ஆயிடும், அது தப்பாயிடும். அல்லேலூயா. இப்ப பயம். இன்னொரு வசனத்தை கூட நீங்க என்ன செய்யலாம், வாசிங்க. மத்தேயு 25வது அதிகாரம் 24, 25 வாசிங்க. மத்தேயு 25, 24, 25.
ஒரு தாளந்தை வாங்கிறவன் வந்து, ஆண்டவரே கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன், ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை இதோ. ஹலோ, என்ன கவனிங்க. பயந்த ஒரு விசுவாசி. இப்ப ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்யறாருன்னா, அவனை அபிஷேகம் பண்ணி ஆவியின் வரங்களை கொடுத்து, கிருபைகளை கொடுத்து, தாளந்துகளை கொடுத்து, இவன் தனக்காக பயன்படுவான் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு எல்லாத்தையும் என்ன செய்யறார்? எல்லாமே கொடுக்கிறார். ஆனா பயந்தவன் தன்னை வெளியில கிறிஸ்துவன்னு சொல்லவே என்ன செய்யறான்? பயப்படுறான். சர்ச்சுக்கு போகவே பயப்படுறான். ஆண்டவர் பேரை சொல்லவே பயப்படுறான். இப்ப ஆண்டவர் வரும்போது கேட்கிறார், நான் உன்கிட்ட கொடுத்தேன் எங்க? எல்லாருமே கொடுத்த வரங்களை தாளந்துகளை ரெட்டிப்பாக்கி கொண்டு வந்து அவர்கிட்ட என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனா இருந்த அநேகத்துக்குள்ள நான் அதிகாரியா வைக்கிறேன், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள என்ன செய் பிரவேசின்னு சொல்லி எல்லாருக்கும் வெகுமதி கொடுக்குறாரு. நான் இவன் வரான், ஐயோ ஆண்டவரே நான் என்ன செய்யறேன்? ரொம்ப பயந்து போய் நான் அதை பத்திரமா வச்சுருக்கேன்டா ஆச்சுங்க. நீங்க பயந்தீங்கன்னா தேவன் உங்களை பயன்படுத்த முடியாது. நீங்க பயந்தீங்கன்னா உங்களால தேவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது. பயந்தீங்கன்னா அக்கினி சூளை 7 மடங்கு ஆகவே ஆகாது. நீங்க தைரியமா இருந்தீங்கன்னா அக்கினி சூளை 7 மடங்கு ஆகும். வெளியில தான் 7 மடங்கு சூடு, ஆனா உள்ள போயிட்டீங்கன்னா உள்ள என்னது 7 மடங்கு ஏசி பயங்கரமா ஆண்டவர் உங்களுக்காக உள்ள என்ன செய்யறாரு? அக்கினியின் தன்மையை மாற்றி வைப்பார். அல்லேலூயா. தண்ணீரின் தன்மையை மாற்றி மேல உங்களை நடக்க வைக்க முடியுமானால் அக்கினியின் தன்மையை மாற்றி உள்ள உங்களை உலாவ வைக்கவும் முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? வெளி உலகம் பார்க்கிற தன்மையில அக்கினி சூடா இருக்கும். நீங்க தேவனுக்கு காண்பிக்கிற விசுவாசம் வைராக்கியத்தினாலே அந்த அக்கினி நிறம் என்ன நிறமா இருக்கலாம், ஆனா உள்ள போன பிற்பாடு பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம்? இதுல ஒன்ன கூட, ஏன்னா ஆண்டவர் இதை எண்ணி வச்சிருக்கிறார்ல, இதை ஒன்ன கூட அக்கினி என்ன செய்ய முடியாது? கருக்கி விட முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்க பயந்தீங்கன்னா உங்களால தேவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவனுடைய காரியத்துல மட்டும் தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. அது யாரா இருந்தாலும் என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும் போது, நீ வா என்ன என் பின்னாடி வான்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிடுறாரு. அவன் சொல்றான், எங்க அப்பா அம்மா வயசானவங்க, இன்னும் கொஞ்சம் நாள்ல செத்து போயிடுவாங்க, அடக்கம் பண்ணிட்டு நான் ஃப்ரீ ஆயிட்டேன்னா வரேன். இன்னும் ஒருத்தனை கூப்பிடுறாரு, இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குது, கொஞ்ச நாள் பொறுத்துங்க என்ன செய்யறேன். இன்னும் ஒருத்தன், நான் இப்பதான் வயல் வாங்கி இருக்கிறேன், கொஞ்ச நாள் கழிச்சு. காரணங்களே நீங்க என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. தேவனுடைய காரியம் வரும்போது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவர் என்ன செய்யணும்? பேதுரு சொல்றான், உமக்காக நாங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டோம்? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம். உண்மை தெரியுங்களா? படகை வெறுமையை விட்டுட்டு வரல, நிரப்பப்பட்ட படகை விட்டுட்டு வரான். வலைய கிழிஞ்ச வலைய அல்ல, அதை அலசி ஆராய்ஞ்சு வலைய நல்லா ரெடி பண்ணி சூப்பரான வலை, அதை விட்டுட்டு வரான். அருமையான தொழில், எல்லாத்தையும் விட்டுட்டு வரான். அவன் சொல்ல முடிஞ்சது, எல்லாத்தையும் நான் விட்டுட்டு என்ன செஞ்சேன் வந்தான்னு சொல்லி. பயந்தானா? ஐயோ என் மனைவி பிள்ளைகளை எப்படி நான் போஷிப்பேன், என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவேன், நான் இவர் பின்னால போயிட்டா, எதையுமே அவன் யோசிக்கவே இல்லை. அல்லையா சொல்லுமா? ஆண்டவர் உங்களை நடத்துகிற பாதையில நீங்கள் நடந்து வருவதற்கு உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது? பயம் இருக்கக்கூடாது. பயப்படுறவன் என் பின்னால வரக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்றார்? துரத்துறார். பயம், தேவனுக்கு பின்னால நீங்க நடந்து வந்தீங்கன்னா பாதியிலேயே அது உங்களை என்ன செஞ்சிடும்? இழுத்துட்டு போயிடும். அல்லேலூயா. சரி, இப்ப நம்ம தெளிவா நம்ம வாசிக்கலாம். நீங்க லூக்கா மார்க் 5வது அதிகாரம் எடுங்க. இப்ப விசுவாசத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். மார்க் 5வது அதிகாரம் 22 வசனத்தை வாசிங்க. எவ்வீரு என்பவன் வந்து எப்படி வந்தான்? நான் ஏற்கனவே சொன்னேன். இவனை கொண்டு வந்தது என்ன? இவன் கேள்விப்பட்டதுனாலே இவனுக்குள்ளே உண்டாயிருந்ததான அந்த சின்ன விசுவாசம். எல்லாம் என்ன கவனிங்க. எனக்காக நீங்க தொடர்ந்து ஜெபிக்கணும், ஆனா இப்ப ஜெபிக்க கூடாது. கனி, நீங்க தனியா என்ன செய்றீங்க? வீட்டுல ஜெபம் பண்ண எனக்காக. எல்லாரும் கவனிங்க.
இயேசுவினிடத்துல இந்த எவீர் என்ன செய்யறான்? வரான். இவனை கொண்டு வந்தது கேள்விப்பட்ட ஒரு சின்ன விசுவாசம் இவனை கொண்டு வந்து. விசுவாசம் முதல் காரியம். விசுவாசம் என்னன்னு தெரிஞ்சுங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட வரீங்க பாத்தீங்களா, ஆலயத்துக்கு வந்தாலே நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிற நீங்க ரொம்ப ஆழமான விசுவாசம், பெரிய மலைகளை பெருக்கத்தக்க விசுவாசம் எல்லாம் கிடையாது. சின்ன விசுவாசம் உங்களை எங்க கொண்டு வந்துருச்சு? ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்துருச்சு. விசுவாசம் உங்களை எங்க கொண்டு வந்துரும்? இதுலயே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு துளி விசுவாசம் ஒட்டிட்டு இருக்குது. சரி, அடுத்த வாசிங்க. வந்து அவரை கண்டவுடன், நல்லா கவனிங்க, விசுவாசம் ஆண்டவரை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும். விசுவாசம் ஆண்டவரை காண்பித்து கொடுக்கும். உலகம் ஆண்டவரை காட்டி கொடுக்கும். பணம் ஆண்டவரை காட்டி கொடுக்கும். நான் சொல்றது விசுவாசம் உங்களுக்கு ஆண்டவரை காட்டி கொடுக்கும். புரியுதா உங்களுக்கு? விசுவாசம் உங்களுக்கு யாரை காட்டி கொடுக்கும்? விசுவாசம் ஆண்டவர்கிட்ட உங்களை கொண்டு வரும். ரெண்டாவது, ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யும்? காண்பித்து கொடுக்கும். அடுத்தது அவர் பாதத்தில் விசுவாசம் உங்களை எங்க கொண்டு வந்து போட்டுரும்? அவர் காலடியில போட்டுரும். உங்களை விட்டா வேற வழியே இல்லை ஆண்டவரே, உங்களை விட்டா வேற வழியே இல்லை. யோசிச்சுப்பாங்களேன், அவன்கிட்ட என்ன இல்லை, எவர்கிட்ட என்ன இல்லை, எல்லா செல்வமும் இருந்துச்சு. ஆனா அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் இயேசுன்னு அவனை கொண்டு வந்து அவரை காண்பித்து கொடுத்து அவர் பாதத்துல விழ வச்சது. நீங்க யோசிச்சு பாருங்க, சில அரசியல் தலைவர்லாம் வருவாங்க. வரும்போது இந்த காலில் விழக்கூடிய கலாச்சாரம் இருக்கு தெரியுங்களா, எல்லாம் ரெடிமேடா சொல்லி வச்சிருப்பாங்க. அப்படி அவர் ஒருபோது டக்குன்னு என்ன செய்யணும், விகேஸ் எல்லாம் எல்லாம் ரெடியா வச்சு ஒருபோது குடியிலன்னா பின்னாடி இருந்து ஒரு ஆள் என்ன செய்வாரு, கல்வி வைப்பார். பார்த்தீங்கன்னா அதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாசம். நீ ஆண்டவர்கிட்ட நீ என்ன செஞ்சிரு, விழுந்துருன்னு விசுவாசம் நம்ம கழுத்து பிடிச்சி எங்க தொல்லும், ஒரு பாதத்தை காண்பிக்க அவரை காட்டி எங்கதான் இருக்கு உனக்கு வேண்டியதெல்லாம் நல்ல பங்கு ஒரு காலடியில இருக்கு, காலில் விழுந்துரு. இல்லையா சொல்லுவோமா? காலில் என்ன செஞ்சிரு, விழுந்துரு. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஆண்டவரை பார்த்துட்டீங்க. இப்போ ஆண்டவருடைய பாதத்துல நீங்க என்ன செய்யணும், விழணும். விசுவாசத்தினுடைய படிகளை சொல்ற. விசுவாசம் ஆண்டவர் பாதத்துல உங்களை விழ வைக்கும். அடுத்தது போதும். இப்ப விசுவாசம் என்ன தெரியுமா சொல்லும், உன்னை புலம்ப விடாது, ஒப்பாரி வைக்க விடாது. கண்டவங்க கிட்ட யாரை பார்த்தாலும் சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, சில பெரியவங்களாம் இருப்பாங்க, தான் பிரச்சனையே கண்ணில் பார்க்கக்கூடிய யாருக்கிட்ட வேணாலும் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. யாருகிட்ட சொல்றதுனே தெரியாது. வீட்டுக்கு வர்றவங்க போறவங்க தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் எல்லா கதையும் சொல்லுவாங்க. ஆனா விசுவாசம் அப்படி சொல்ல விடாது. விசுவாசம் உன் பிரச்சனைகளை தேவனிடத்தில் மட்டுமே சொல்ல வைக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எவீர் வர்ற வழியில ஊரை கூட்டி ஐயோ என் பொண்ணு அப்படி இப்படி எதுவுமே அவன் சொல்லுங்க, அப்படியே உள்ள வச்சுட்டு வரான். அந்த விசுவாசம் கொண்டு வந்து அவருடைய பாதத்தை காண்பிக்குது. இப்ப விசுவாசம் நீ யாரை பிடிச்சிக்கோ, அவர் காலை பிடிச்சிக்கோ. இப்ப எல்லா பிரச்சனையும் யார்கிட்ட சொல்லிக்கோ, அவர்கிட்ட சொல்லிடுன்னு சொல்லி விசுவாசம் எல்லா பிரச்சனையும் தேவனிடத்துல சொல்ல வைக்கும். விசுவாசம் உன்னை ஜெபிக்க வைக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உண்மையான விசுவாசின்னா உன் கஷ்டத்துல நீயா உட்கார்ந்து புலம்புறது இல்ல, உன் கஷ்டத்துல நீ புலம்பி அழுது கண்ணீர் சிந்துறது அல்ல. உன் கஷ்டத்தை 4 பேர்கிட்ட சொந்த பந்தங்கள்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், எல்லாம் நல்லா இருக்காங்க நான் மட்டும் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி ஒரு சுய பரிதாபத்தோட நீ உட்கார்ந்து அழுவதல்ல விசுவாசம். விசுவாசம் அரை கதவை பூட்டி கொண்டு அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதாவினுடைய பாதபடியில விழுந்து அந்த முழங்கால் படிட்டு அவருடைய பாதத்தை முத்தமிட்டு எல்லாவற்றையும் சொல்லி அவரிடத்துல அழுவதுதான் விசுவாசம். அல்லேலூயா. அண்ணால் எவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் என்ன செய்யல, அடிக்கடி பெண்ணினால் கிளேசப்படுத்துவாள், அடிக்கடி பெண்ணினால் இவரை துக்கப்படுத்துவாள், வேதனைப்படுத்துவாள். ஒரு இடத்துல கூட அண்ணால் அழுது ஒப்பாரி வச்சதா இல்ல. ஒரே ஒரு நாள் சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருந்தால் ஆலயத்துக்கு வரக்கூடியதான ஒரு வாய்ப்பு அவளுக்கு கிடைத்தது. அந்த நாளை அவள் பிடித்து கொண்டு அந்த நாளிலே ஆண்டோடைய பாதத்துல யாரு என்ன ஏலியை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது, யாரு என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி எல்லா இருதயத்தையும் கரைச்சி எல்லா பிரச்சனையும் அப்படியே ஒட்டு மொத்தமா கொண்டு வந்து அவருடைய பாதத்துல கொட்டிட்டா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எனக்கு பிரியமான
தேவ ஜனமே, என் அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு உன்னுடைய மனம் அவருக்கு தெரியும், உடைய சூழ்நிலை அவருக்கு தெரியும். எந்த சூழ்நிலையில இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், இன்னைக்கு அவருடைய பாதத்தை விசுவாசம் அந்த வார்த்தை உனக்கு காண்பித்து கொடுக்குது. அவர்கிட்ட கொண்டு வந்துருச்சு, அவருடைய பாதத்தை உனக்கு காட்டிடுச்சு. இப்ப பாதத்துல விழுந்து உன்னுடைய காரியங்களை அவருடைய சமூகத்துல நீ சொல்லிட்டா போதும். ஒண்ணுமே இல்லை, அவருடைய சமூகத்துல நீ சொல்லிட்டா போதும். என்ன சொல்றான் பாருங்க, வாசிங்க. ஆரோக்கியம் அடையும்படி நீ வந்து அவள் மேல் கைகளை வையும், அப்பொழுது நான் வந்து கையை வைக்கிறேன். நீ நீ எப்படி விசுவாசிக்கிறியோ அப்படியே நடக்கும், நான் வரேன்ட்டார். நீ எப்படி விசுவாசிக்கிறியோ நான் தானே வரணும்ட்டேன், சரி நான் வரேன். கை தானே வைக்கணும், நான் வந்து கை வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி விசுவாசத்துல கையை வச்சிடாம பாத்துக்கும். நான் வந்து கை வைக்கிறதுக்கு முன்னாடி உன் விசுவாசத்துல பிசாசு கையை வைக்க வர்றான், அதுல மட்டும் நீ என்ன செஞ்சுக்கோ, ஜாக்கிரதையா பாத்துக்கோ. இப்ப என்ன ஆயிடுச்சு, இப்ப 2 பேரும் சேர்ந்து நடக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து நடக்கிறாங்க. அடுத்து வாசிக்கும் அதுல கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு கூட. யாரு போறா? யாருக்கா போறாரு? வீருக்காக போறாரு, விசுவாசம் உள்ளவனுக்காக போறாரு. விசுவாசம் உன்னை தேவனிடத்துக்கு கொண்டு போறது மாத்திரம் இல்ல, உடைய பாதத்துல உன்னை விழ வைக்கிறது மாத்திரம் இல்ல, தேவனோட உன்னை நடக்க வைக்கும். உனக்காக தேவனை உன் கூட நடக்க வைக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? விசுவாசம் உன்னை தேவனோடு நடக்க வைக்கிறது மட்டும் இல்ல, உனக்காக தேவனை உன் கூட நடக்க வைக்கும். மீண்டும் ஒரு விஷயம் கூட கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அந்த காட்சியை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அது வரைக்கும் இயேசு யாருக்காக நடந்தான்னு எனக்கு தெரியாது, ஆனா இப்ப அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் தன் பாதத்துல விழுந்து தன்னை அழைத்ததான அவனுக்காகத்தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும். இந்த 2025வது வருஷத்துல ஆண்டவர் உன்னோட நடக்க போறாரு. உனக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு கூட நடக்க போகிறார். அல்லேலூயா. நீ அவரோட நடப்பது பெரிய விஷயம் இல்ல, உனக்காக அவர் உன் கூட நடப்பது மிகப்பெரிய விஷயம். அல்லேலூயா. நடக்காதா? அவர் நடப்பார். அல்லேலூயா. நடக்குமா? இப்ப வாசிங்க. திரளான ஜனங்கள் நடக்கிறாங்க, ஆனா திரளான ஜனங்களுக்காக இயேசு நடக்கல, இந்த விசுவாசித்த ஒருத்தனுக்காக என்ன செய்யறாரு? நடக்கிறாரு. இப்பதான் நீங்க அடுத்த பகுதி வாசிங்க. பாருங்க, இப்ப 2வது ஒருத்தவங்க கேள்விப்படுறாங்க. முதல்ல கேள்விப்பட்டவர் வந்துட்டாரு, இப்ப 2வது கேள்விப்பட்ட ஒருத்தவங்க என்ன செய்யறாங்க? வராங்க. 2வது கேள்விப்பட்டவங்க வந்து அவரை கேட்காமலேயே என்ன வாங்கிட்டாங்க? ஹலோ, இருக்கிறீங்களா? விசுவாசம் தேவனிடத்துல இருந்து தேவனுக்கே தெரியாம அப்படியே அற்புதங்களை உங்களுக்கு பெற்று கொடுக்கும். அல்லேலூயா. என்ன ஆண்டவர் ஆச்சரியப்படுது, எப்படி என் பாக்கெட்ல கை வச்சு, எப்படி எனக்கே தெரியாம எப்படி வல்லமை புறப்பட்டுச்சு, எனக்கே தெரியாம இஸ்ரவேலருக்குள்ள கூட இல்லாத விசுவாசம் எப்படி உனக்கு வந்துச்சு? இந்த விசுவாசம் எங்க இருந்து வந்துச்சு? ஹலோ, ஆண்டவர் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரியம் இருக்குன்னா அது என்னதான்? விசுவாசம். அல்லேலூயா. இந்த அம்மா வந்து உள்ள வரும்போது இது ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு வருது, நம்மால ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு வரா. இவர் வீட்டுக்கு வரணும், என் பொண்ணு மேல என்ன செய்யணும்? கையை வைக்கணும். இவர் நினைச்சிட்டு வரா, நான் ஜன்னக்கோட்டுக்கு நடுவுல போகணும், அப்படியே உள்ள போயிட்டு ஒரு வஸ்திரத்துடைய ஓரத்தை தொடணும், சுகத்தை வாங்கிட்டு வந்துடணும். கேட்கவே மாட்டாங்களாம், பிட் பாக்கெட் அடிக்கிற மாதிரிங்க. அப்படியே வந்து ஏதோ என்ன பண்ணிட்டாங்க, தொட்டு சுகமாயிட்டாங்க. இப்ப ஆண்டவர் விடுவாரா? எவ்வளவு பேர் தொட்டவங்க சுகமாயி இருக்கிறாங்க, நிழல் பட்டவங்களும் சுகமா இருக்கிறாங்க. எதையும் கூப்பிட்டு ஒரு சாட்சி எல்லாம் சொல்ல வச்சதே கிடையாது. யாருக்கு முன்னாடி ஒரு பெரிய விளம்பரப்படுத்தவே இல்லை. இப்ப இந்த அம்மாவை கூப்பிடுறாரு, கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்கிற. வாசிங்க அந்த பகுதியை. அறிந்து திரும்பி வஸ்திரத்தை யாருன்னு கேக்குற. என்ன சொல்றாருன்னா, எனக்குள்ள இருந்து வல்லமை என்னச்சு? என் வஸ்திரத்தை தொட்டது
யார்? இந்த வார்த்தை உண்மையாவே அங்க இருந்தவங்களுக்கு அந்த வருஷத்துல அது ஒரு மிகப்பெரிய காமெடி. இன்னும் இவ்வளவு பேர் தொட்டதெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? நெருக்கிட்டு இருக்கிறாங்க, இடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன தொட்டது யாருன்னு ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க இடிச்சிட்டு உட்காரலாம், நெருக்கிட்டு உட்கார்ந்துருக்கலாம், ஏன் வந்தீங்க எதுக்கு வந்தீங்கன்னே தெரியாம இருக்கலாம். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. பர்பஸா நான் இதுக்காகத்தான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டு பார்க்க வேண்டும். இன்னைக்கு அவருடைய வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பர்பஸா வந்த நீங்க சும்மா தொட்டாலே வல்லமை உங்களுக்கு வரும். அல்லேலூயா. இல்லைன்னா நீங்க இடிச்சாலும் சரி, நெருக்கினாலும் சரி, முற்றினாலும் சரி, மோதினாலும் சரி, ஒண்ணுமே. ஹலோ, கேக்குதா? எத்தனையோ பேர் ஆத்துல துணியை முறுக்கி அடிச்சு துவைக்கிறாங்க. அந்த ஆறு என்ன செய்யவே இல்லை, ஓப்பன் ஆகவே இல்லை, அழுக்காதான் என்ன செஞ்சிருக்கு ஆயிட்டு இருக்கு. ஆனா நம்மால சும்மா அதை அடிக்கிறாரு எலியாவின் தேவன். எங்கே நாறு என்ன ஆயிடுது? ஹலோ, அதான் நான் சொல்றேனே, எந்த பர்பஸோட ஆண்டவரை தொடர்ந்து இருக்கு. இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த அம்மா தன்னிடத்தில் சம்பவித்ததை கண்டு பயந்து நடுங்கி. வாசிங்க அந்த அடுத்த வசனத்தை. யாரும் தயவு செஞ்சு தூங்கிடாதீங்க. தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற ஏதாயிலும் ஒரு வார்த்தை திடீர்னு ஒரு அக்கினி தீபமாக உங்களுடைய உள்மானதுக்குள்ள வரலாம். அந்த ஒற்றை வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருஷத்துக்கு வேண்டிய அனைத்து விசுவாசத்தையும் உங்களுக்குள்ள என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். வாசிங்க. பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் என்ன சொன்னா? உண்மையை எல்லாம் சொன்னா. விசுவாசம் என்ன பேசும்? உண்மைதான் பேசும். இப்ப இந்த அம்மா வர்றாங்க, தொட்டது யார்தான்? நான் தான். எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, எனக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு, எனக்கு சரியாயிடுச்சு. இப்ப இது யாரு கேட்டுட்டு இருக்கிறா? என் வீடு கேட்டுட்டு இருக்கிறா. இப்ப இந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு எத்தனை வருஷமான்னு சொல்றா? 12 வருஷமானு. நம்மளுடைய பொண்ணு வயசு என்ன? 12 வயசு. அப்படியே கால்குலேட் பண்றா. அப்ப என் பொண்ணு பிறக்கிறப்ப இந்த அம்மாவுக்கு என்ன பிறந்திருக்கு? வியாதி பிறந்திருக்கு. இப்ப என் பொண்ணு சாகர தருவாயில இருக்கிறா. இவளும் வியாதினால சாகர தருவாயில தான் இருந்தா. ரத்தம்லாம் போயிடுச்சு, இனி போறதுக்கு ரத்தமே இல்ல. அதனால சத்தமே இல்லாம வந்து யாரை தொட்டுட்டா? ஒரு செகண்ட்ல எல்லாமே என்ன ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு. போக வேண்டியவளே போச்சுக்கிட்டா, வாழ வேண்டியவ மரணத்தின் பிடியில இருக்கிறா. நிச்சயமா நல்லா தெரியும், இங்க நடந்த அற்புதத்தை விட இன்னும் பலமான அற்புதம். சும்மா தொட்டவளுக்கே அவ்வளவு பெரிய அற்புதம் நடக்குமானா, காலில் விழுந்து அவரை நான் கதறி கூப்பிட்டு இருக்கிறேன், வருந்தி அழைச்சிருக்கிறேன். இப்ப என் கூட நடக்கிறாரு, எனக்காக நடக்கிறாரு, வந்து என் பொண்ண தொட போறாருன்னு சொல்லி விசுவாசம் ஆழமா பண்ண செய்து கொழுந்து விட்டு எரியுது. திடீர்னு ஒரு புயல், பூணு நல்ல எரியிற விளக்கு ஊதி அணைக்கிற மாதிரி. திடீர்னு பாத்தீங்கன்னா இருந்தாலும் அப்படியே ரொம்ப தைரியமா விசுவாசத்தோட அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். பின்னாடி ஒரு தனியா ஒருத்தர் முதுகு தட்டாரு, கொஞ்சம் வாங்க கண்ண. என்னன்னு சரியா போனா 4 பேர் ஊர்ல இருந்து வந்திருக்கிறான் செய்தி சொல்ல. இந்த நேரத்துல வந்து பொண்ணு அங்க என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, எல்லாம் வேலைலாம் நடந்திருக்கு, சீக்கிரம் வா. இப்ப நீ அவர் கூப்பிட்டு என்ன ஆயிடும், அதெல்லாம் வேலைக்காக நிப்பாட்டு, வா, ஒன்னும் சொல்ல வேணாம். இத இவன் காதுல தான் சொல்றாங்க. ஆனா அது யாரு காதுல விழுது? உன் விசுவாசத்தை ஒழித்து போடும்படி பிசாசு கொண்டு வருகிறதான துர்ச்செய்தி உன் காதிலே விழுகிறது என்று நீ நினைக்கலாம். அது ஆண்டவர் காதுல விழுந்து அந்த விசுவாசத்தை ஒரு செகண்ட்ல மூடி மறைத்து எரிகிற தீயை, மங்கி எரிகிற தீயை அணைத்து விடாதபடிக்கு, தள்ளாடுகிற முழங்கால்களை தளர்ந்து விடாதபடிக்கு என் ஆண்டவர் திடப்படுத்தி பயப்படாதே என்று சொல்லி ஒற்றை வார்த்தையாலே ஒரு விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறதுக்கு ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒரு செகண்ட் அவன் வந்தவங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கு வாய் எடுக்கிறதுக்குள்ள இங்க வந்து சத்தம் வருது, பயப்படாதே. இப்ப வாசிக்க அந்த வசனத்தை 32. சொன்ன வார்த்தையை யாரு கேட்டா? யாருக்கு சொன்னாங்க? யாருக்கு சொன்னது? யாரு கேட்கிறா? இது எப்படி தெரியுமா இருக்கு? எசேக்கியாவுக்கு ரப்சாகே சொன்ன வார்த்தைய ஆண்டவர் சொல்றாரு, அவங்க சொன்னதுனா
நீ தானே கேட்ட நினைச்ச, ஒன்ன சொன்னான் தான் நினைச்ச, என்ன சொன்னா? நான் உனக்காக என்ன செய்யறேன்? அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால நம்ம சேர்ந்தே போ. ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு. நம்ம என்ன செய்யலாம்? அடுத்த வசந்த வாசிங்க. ம் 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 போதும். கவனிங்க, இப்ப இந்த வார்த்தையை சொன்ன உடனே இயேசு சொல்லிட்டார், நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாருன்ட்டு டக்குன்னு போலான்னு சொல்லி இப்ப யாரு மட்டும் தான் கூப்பிட்டு இருக்கிறார்? பேதுரு, யோவான், இந்த 3 பேரை மட்டும் கூப்பிட்டுட்டு ஸ்பீடா என்ன செய்றார்? வர்றாரு. வந்து பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஆளுங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டானுங்க? அதுக்குள்ள பாடை கட்ட வேண்டியதுலாம் பாடை கட்டியாச்சு. ஒப்பாரி வைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்துல ஒப்பாரி வைக்கிறதுக்கு அது ஒரு ஏஜென்ட் இருக்கு. சொல்லி விட்டா போதும், 10 பேர் என்ன செய்வாங்க? வருவாங்க. என்ன சொல்லி ஒப்பாரி வைக்கிறதுன்னு பார்த்தா, இங்க சத்தமுக ஒப்பாரி வைக்காது. அவங்க தாத்தா, அவங்க பாட்டி, அவங்க அந்த வகையறாவுக்காக சொல்லி இங்க என்ன செய்யும்? அது பார்த்துருக்கீங்களா? அது அந்த ஒரு குரூப். அது அந்த மாதிரி அங்க ஒப்பாரி வச்சுட்டு என்ன செய்யறாங்க? எல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க. இப்ப அவர் ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? இல்ல என்ன சொன்னாரு? சொல்ல மறிக்கவில்லை. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இதெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? எவ்வளவு பெரிய கிண்டல் அது, எவ்வளவு பெரிய கேள்வி இல்ல? உள்ள செத்து போய் பல மணி நேரம் ஆகுது. இங்க எல்லாரும் சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க, அழுது என்ன செய்யறாங்க? ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இப்ப பஞ்ச மூக்குலையும் வச்சாச்சு, நெஞ்சுக்கு நேரம் கட்டவரில் கட்டியாச்சு, 2 காலையும் அணைச்சு கட்டியாச்சு. இப்ப தூக்கி எங்க வைக்கணும்? அவ்வளவுதான். கொஞ்சம் காட்சியை பார்த்துங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை புள்ள என்ன செய்யறா? தூங்குற. இப்படியா தூங்குவா? யோசிச்சு பாருல. மரணத்தை விசுவாசிக்கிறவன் துர்ச்செய்தியை கேட்கறதுனால என்ன செய்ய மாட்டான்? பயப்பட மாட்டான். புள்ள சாகல, உயிரோட இருக்கிறான்னு சொல்லி சொன்னப்ப உயிருக்குள்ள அந்த விசுவாசம் இருந்துச்சு. அவன் என்ன செய்யல? அழவே இல்லை. ஆனா இருந்த எல்லாரும் என்ன செய்யறாங்க? அழுதாங்களா, சிரிச்சாங்களா? படிங்க. அழல. அதுக்காக நகைத்தாருல நல்ல தமிழ்ல சொல்லுங்களேன். அழுத புள்ள சிரிச்சுதான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பயங்கரமான அழுகை. இந்த நேரத்துல வந்து ஒரு ஜோக் அடிச்சு ஜனங்களை சிரிக்க வைக்க யாரால தான் முடியும்? இயேசுவால மட்டும்தான் முடியும். இது ஜோக் அடிக்கவே கூடாத இடம், அடிக்கவே முடியாத இடம். அப்படிப்பட்ட இடத்துல பிள்ளை சொன்ன உடனே எப்படி இருந்திருக்க? எல்லாருக்கும் பயங்கரமான சிரிப்பு. ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்லனே, மரணமே உன் கூறு எங்கே? நீ நல்ல பல்ல இழிச்சிட்டு சிரிக்கிறல்ல, மரணமே உன் பல்ல தட்டிடுவேன், என் காலுக்கு கீழே உன்னை போட்டு மிதிச்சிருவேன். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணமே. காலுக்கு கீழே என்ன செய்ய? ஒரு செகண்ட் தான். போய் தரித்தாகுமே சிறுபெண்ணே எழுந்துரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு தூங்கிட்டு, இந்த பொண்ணை தட்டினா எப்படி இருக்கும்? நம்மளாம் எழுப்பினா தூங்கிட்டு இருக்கிறதுக்கு கூட அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்யாது. பார்த்துருக்கீங்களா? சில தூங்குற மாதிரியே நடிக்கும். என்னதான் எழுப்பினாலும் என்ன செய்யாது. இப்படி தட்டினா அப்படி, அப்படி தட்டினா இப்படி, படுக்கையிலேயே அப்படியே ரோலர் கோஸ்டர் மாதிரி என்ன அப்படியே சுத்திட்டு இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்ய மாட்டாங்க, எழுந்திரிக்க மாட்டாங்க. ஆனா அன்னைக்கு அந்த பொண்ணு, மரணம் அடைந்த அந்த பொண்ணு ஆண்டவர் தொட்டு, சிறு பெண்ணே, அடுத்த செகண்ட் என்ன செஞ்சுட்டா? எழுந்துட்டா. அடுத்த நாள் நடந்துச்சு, வாசிங்க. உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். எங்க நடந்தா? வெளியில ஒப்பாரி வைக்கிறவங்களை போயிட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு, ஏன் நடந்தா தெரியுமா? ஏன் ஆண்டவர் நடக்க விட்டா தெரியுமா? எல்லாம் சிரிச்சாங்கல்ல. விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. விசுவாசம் உன்னுடைய ஜெயம். விசுவாசி, உனக்கு விசுவாசம் தான் அடையாளம். உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்த்து ஊர் சிரிக்குது, ஊரு சிரிக்குது.
உனக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை பார்த்து ஊர் சிரிக்குது, நீ படுற கஷ்டத்தை பார்த்து ஊர் சிரிக்குது. நீ சர்ச்சைக்கு போறியே, ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லி அப்படி கூப்பாடு போறியே, அவ்வளோ ஜெபம் பண்றியே, பாரு இன்னும் உனக்கு பிரச்சனை, இன்னும் உனக்கு போராட்டம், இன்னும் உனக்கு வியாதி, இன்னும் உனக்கு எவ்வளவு பாடுகள் அப்படி சொல்லி ஊர் சிரிக்குது. ஆனா இந்த வருஷத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் பார்த்து என்ன செய்வார்? ஒரு செகண்ட்ல யாரெல்லாம் சிரிச்சாங்களோ சிரிச்சவங்களுடைய கண்களுக்கு முன்னாடி நம்முடைய விசுவாசத்தை அப்படியே வாக்கிங் போக வைப்பார். அல்லேலூயா சொல்லுமா? அந்த பொண்ணு நடக்குது. உண்மையாவே எல்லார் கண்ணுமே இப்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எல்லாருடைய கண்ணுமே இது யாரு, இது யாரு, உள்ள இருந்த பொண்ணா இது அப்படின்னு உள்ள போய் பார்த்தா படுக்கை எப்படி இருக்குது? வெறுமையா இருக்கு. இப்ப நம்மால என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? அப்படியே சுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த வாசிங்களேன். மிகுந்து ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க விசுவாசம் தேவனை உங்களுக்காக நடக்க வைக்கணும். உங்க விசுவாசம் தேவனையே ஆச்சரியப்பட வைக்கணும். அது மாத்திரம் இல்ல, உங்க விசுவாசம் தேவனுக்கும் உங்களுக்கு இடையில மட்டும்தான் போதாது, ஒரே பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதத்துல உங்க விசுவாசம் உங்களுக்கான அற்புதங்களை கொண்டு வந்து உங்கள் வீடுகளிலே வைக்கும், உங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல வைக்கும், உங்க வாழ்க்கையில வைக்கும். உங்க விசுவாசத்து மூலம் ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க என்ன செய்ய போறீங்க? பார்க்க போறீங்க. அல்லேலூயா. இப்ப வாசிச்சு பாருங்க, லூக்கா 22:32. நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக்கோ. நல்லா கவனிங்களேன். இயேசு கிறிஸ்துக்கு 12 சிஷ்யர்கள், அதுல 3 முக்கியமான சிஷ்யர்கள். அந்த 3 பேர்ல முதன்மையான சிஷ்யன் யாரு? பேதுரு. இந்த பேதுரு அற்புதமான ஒரு தேவனுடைய மனுஷன். ஆண்டவர் விசுவாசிச்சதுனால எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவர் பின்னாடி வந்தவன். அப்பேற்பட்டவனுடைய வாழ்க்கையில ஒரு விழுதல், ஒரு வீழ்ச்சி, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நல்லா கவனிச்சிங்க. தேவதூதனே ஆனாலும் விழுந்து போவதற்குண்டான சூழ்நிலை நிச்சயமாகவே உண்டு. அந்த விழுந்து போகிறதான சூழ்நிலையில தேவன் சில வேளை சொல்லுடைய மனநிலையை பார்த்துட்டு விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பார். யூதாஸ் காரியோத் விழுந்து போன போது தேவன் அவனை என்ன செய்யறார்? அவனுக்கு அவர் இன்னும் என்ன செய்யல? வேண்டிக் கொள்ள. இங்க இயேசு சொல்றார், முன்கூட்டியே சொல்றார், உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு. ஏன் தெரியுமா? இதே மாதிரிதான் யூதாசுக்கும் 7 முறை சொன்னார், உங்களில் ஒருவன் என்ன செய்வான்? காட்டி கொடுப்பான், காட்டி கொடுப்பான், காட்டி கொடுப்பான்றப்ப காலில் வந்து, ஐயா நான் எப்படியா உங்களை காட்டி கொடுப்பேன்? பணமாயா எனக்கு பெருசு, நீங்க தானே பெருசு அப்படின்னு சொல்லி அவன் அறிக்கை பண்ணியிருந்தான்னா, இல்ல நீ காட்டி கொடுக்கவே காட்டி கொடுப்பாய், ஆனாலும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக நான் என்ன செய்வேன்? நீ மறுதளிப்பாய், 3 தரம் மறுதளிப்பாய் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நான் மறுதளிக்க மாட்டேன். எப்படி உங்களை மறுதளிப்பேன்? நான் தானே முதல் சீசன், நான் தானே எல்லாம் அப்படின்னு சொல்லி, தம்பி அப்படி மிக நெருக்கமா இருந்த ஒரு சிஷ்யனை பார்த்து நீ மறுதளிப்பாயின்னு ஆண்டவர் சொன்ன உடனே இப்ப அவன் என்ன செய்யறான்? சாவிலும் காவலிலும் கூட நான் என்ன செய்ய மாட்டேன்? மறுதளிக்க மாட்டேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கண்டிப்பா மறுதளிப்ப, ஆனாலும் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் என்ன செய்யறேன்? ஏன்னா விசுவாசமே இல்லை, ஆனா எப்படி பேசுறான்? விசுவாசத்தோட பேசுறான். நல்லா கவனிங்க. இவனுக்குள்ள என்ன இல்ல? விசுவாசமே இல்லை, ஆனா எப்படி பேசுறான்? விசுவாசத்தோட பேசுறான். நீ விசுவாசத்தோட பேசுனதுனால உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு அங்க நான் எதை வைக்கிறேன்? விசுவாசத்தை வைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப நான் சொல்றேன், விசுவாசிக்க முடியாத சில சூழ்நிலை வரும், ஆனா நீ விசுவாசத்தோட பேசிப்பாரு, அந்த இடத்துல விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு தேவன் உனக்காக வேண்டிக் கொள்ளுவார். அல்லேலூயா. வாசிச்சு பாருங்க, ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனம். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்கள். என்ன பலவீனம் சொல்லுங்க? விசுவாசிக்க முடியாதது பலவீனம், பயம் பலவீனம்,
தேவனுடைய காரியங்கள்ல இருக்கிற பல கால தாமதங்கள் எல்லாமே என்னதான் அப்படியே பலவீனம். இந்த பலவீனம் நமக்கு வரும்போது ஆவியானவர் என்ன செய்யறாரா? உதவி செய்கிறார். அல்லேலூயா. என்ன உதவி செய்யறாரு? திவ்யா சொல்லும் போது, அன்னைக்கு நான் அழுதேன். ஏன் அழுதேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் அழல, எனக்குள்ள இருந்து யாரோ ஆவியானவர் எனக்குள்ள இருந்து அழுதபடினாலே நான் கண்ணை திறந்து பார்த்தப்ப அது வரைக்கும் எனக்குள்ள இருந்ததான அந்த வலி தலையில இருந்தது எல்லாமே காணாம போச்சு. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார் என்று சொன்னது போல வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக உங்களுக்குள்ளே இருந்து வேண்டுதல் செய்து உங்களுக்கு உதவி செய்ய ஆவியானவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நீங்கள் பயப்படுகிறதுக்கு பிசாசு உங்களை அபிஷேகம் பண்ண பார்க்கிற அடிமைத்தனத்தின் ஆவியினால. ஆனா நீங்க பயம் இல்லாம அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஆவியானவர் உங்களை என்ன செய்யறாரா? அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆவியானவர் வந்து இறங்கின உடனே ஒரு அடையாளம், வானம் திறக்கப்பட்டு இவருடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க. ஆவியானவர் வந்த உடனே ஒண்ணு சொல்றார். ஆவியானவர் வந்த உடனே ஒரு சத்தம் கேக்குது. யாருக்கு பிள்ளை? தேவனுக்கு பிள்ளை. இன்னைக்கு நான் சொல்றேன், அபிஷேகம் என்பது அந்நிய பாஷை பேசுவதற்காக மாத்திரம் இல்ல. அபிஷேகம் என்பது நீ தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறாய், நீ புத்திரரானால் சுதந்திரவாளியாயிருக்கிறாய். அல்லேலூயா. அப்பான்னு சொல்லி கூப்பிட்டினா அதுக்குண்டான பராமரிப்பு நிச்சயமா அவனுக்கு ஒரு நல்ல தகப்பன். அவரை மாதிரி என்ன கேர் பண்றதுக்கு ஒரு கேர் டேக்கர் இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? புரிஞ்சுதா அந்த வார்த்தை? ஒரு வருஷத்துக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை, ஒரு வருஷத்துக்கு வேண்டிய தேவனுடைய வார்த்தையை ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? இன்னைக்கு பேசி இருக்கிறார். இனிமே நீங்க என்ன செய்யக்கூடாது? பயப்படவே, என்ன பிரச்சனையா இருந்தாலும் பயப்படாதீங்க. அல்லேலூயா. டாக்டர் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, நாளைக்கே போயிடுனாலும் நீங்க பயப்படாதீங்க. நாளைக்குன்றது டாக்டர் சொல்லலாம், ஆனா நாளைக்குன்றது தேவன் நமக்கு எப்போ வச்சிருக்காருன்னு அவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அதனால அவர் சொன்னா மட்டும் என்ன செய்ய, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ என்கிட்ட வந்துருன்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்ப கூட நம்மால அழுது, இல்ல எனக்கு கொஞ்சம் ஆயுசு வேணும், நான் வாழணும்னு சொல்லி கேட்டப்ப ஆண்டவர் 15 வருஷத்தை என்ன செய்யறாரு? கூட்டி கொடுக்கிறார். உங்க விசுவாசம் நீங்க தேவன் மேல வைத்திருக்குதானே அந்த நம்பிக்கை உங்க பயத்தை என்ன செய்யணும்? பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி திருவிந்த ஆராதனைக்கு நேராக கடந்து சொல்ல போகிறேன். நயாகரா நீர்வீழ்ச்சி, 2 மலை முகடுகள் உச்சி. இந்த மலையிலிருந்து அந்த மலைக்கு ஒரு ரோப் என்ன செஞ்சிருக்கிறாங்க? கட்டி இருக்கிறாங்க. வேகமாய் சீறி பாய்ந்து கொட்டுகிறதான அந்த அருவியினுடைய சத்தம், வெண்ணெய் புலக்கிறது, காற்று அடிக்கிறது. அங்கே அந்த கயிறு மேல நடக்கக்கூடிய ஒரு சாகசக்காரன், அந்த பக்கமும் கூட்டம், இந்த பக்கமும் கூட்டம். இப்படிப்பட்டதான ஒரு அற்புத காட்சியை பார்க்கறதுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் கூடி இருக்கிறார்கள். ஏறி அப்படியே அந்த காற்று அடிக்கிற அந்த சூழ்நிலையிலையும் அந்த கயிறு மேல பேலன்ஸ் பண்ணி என்ன செய்யறான்? அப்படியே நடக்கிறான். ஜனங்கள்லாம் உற்சாகப்படுத்தி கைகள் என்ன செய்யறாங்க? தட்டுறாங்க. அந்த பக்கம் என்ன செஞ்சிட்டா? போயிட்டா. எல்லாரும் பயங்கரமா கை தட்டுறாங்க. அப்ப சொல்றான், திரும்ப நான் எங்க போறேன்? அந்த பக்கம் போறேன். யாராவது ஒருத்தவங்க வந்து என் தோல் மேல என்ன செய்யுங்க? உட்காந்துக்குங்க. இப்ப கை தட்டினவங்க கையெல்லாம் அப்படியே என்ன ஆயிடுச்சு? கப்பிச்சுட்டு ஒண்ணுல ஊன்னு குதிச்சவெல்லாம் எல்லாம் அப்படியே அமைதியா இருக்கிறான். ஒருத்தருமே என்ன செய்யல. யாராவது இருக்கிறீங்களா? நான் அந்த பக்கம் போக முடியுமா? ஆனா நீங்க போயிடுவீங்க. யாராவது ஒருத்தவங்களை சுமந்துட்டு போ, நிச்சயமா போயிடுவீங்க. சரி வாங்க, யாராவது ஒருத்தவங்க வாங்க. ஆனா யாருமே வரல. திடீர்னு ஒரு சின்ன பையன், உன்ன மாதிரி ஒரு பையன் வேகமா ஓடி வந்தான். ஓடி வந்த ஒரு தோல் மேல என்ன செஞ்சுட்டான்? ஏறி உக்காந்துட்டான். அப்படியே அந்த கயிறு மேல நடந்து அந்த கரைக்கு அவர் வந்து இறங்கின உடனே பயங்கர விசில் சத்தம். அந்த பையனை கூப்பிட்டு, எப்படிப்பா பயம் இல்லாம அந்த ஆளுடைய ஷோல்டர்ல உட்காந்துட்டு வந்திய? அவ்வளவு பேர் போக மாட்டேன்னாங்க, நீ ஏன் அப்படி வந்த? உனக்கு பயமே இல்லையா? சொன்ன, அவர் என்னுடைய அப்பா, அவர் என்னுடைய அப்பா, நான் ஏன் பயப்படணும்?
சாதாரண ஒரு அப்பாவுக்கே பையன் அவ்வளவு விசுவாசத்தை காண்பிக்க முடியுமே, ஆனால் நம்முடைய அப்பா சர்வ வல்லமையுள்ள தேவன். எழுப்போமா? சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்போம். Thank you Jesus. வாயை திறந்து சொல்ல போறீங்க, அப்பா நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி. கண்களை மூடி ஆண்டவரே நீங்க என்னுடைய அப்பா மனதார சொல்லுங்க. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அது ஞாயிற்றுக்கிழமை பேசும்போது சகோதரர் பெர்னார்ட் சொன்னார், ஒரு டிரைவர் சாதாரண மனுஷன் ஓட்டுற பஸ்ல நீங்க ஏறி உட்காந்துட்டு வாயை பலந்து அப்படியே தூங்கிட்டு போறீங்க, அவனை நம்பி அவனை கொண்டு போய் என்ன பத்திரமா சேர்த்துருவான்னு சொல்லி. சாதாரண மனுஷனை நம்பியே நம்ம கண்ணை இருந்து தூங்க முடியுமே, ஆனால் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான், உன்னை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூக்குகிறதும் இல்லை என்று சொல்லி வசனத்தில் எழுதப்பட்ட அவ்வளவு பெரிய தேவன், அவ்வளவு நல்ல தேவன், அவ்வளவு அன்புள்ள தேவன். அவரை நம்பி இருக்கிற நாம் பயப்படலாமா? அவர் நம்பி இருக்கிற நாம் பயப்படலாமா? 2025வது வருடத்துல உன்னை பயமுறுத்த வரக்கூடிய எந்த சூழலையும் நீ ஜெயிப்பாய். உன்னை கீழே விழத்தள்ளக்கூடிய எந்த சூழலையும் உன் கால்களுக்கு கீழே நீ கொண்டு வருவாய். கொந்தளிக்கிற கடலை, சீறி சுழன்றடிக்கிறதான காற்றை நீ ஜெயிப்பாய். காரணம் ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். மனசால சொல்லுங்க, இப்ப அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தில் ஆவியானவர் உங்களுக்கு சொல்றாரு, மீட்கப்படும் நாளுக்கு என்று அவர் தான் அவனுக்கு அச்சாரம். அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க, வாயை திறந்து அப்பான்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, அப்பா அப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க அப்பான்னு சொன்னீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. அம்மான்னு கூப்பிடத்தானாச, அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தானாச, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தானாச, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தானாச, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. எல்லாரும் வாயை திறந்து அப்பான்னு அப்பான்னு சொல்லுங்க. உம்மை அப்பான்னு கூப்பிடவா, நல்ல தகப்பன். உம்மை அம்மான்னு கூப்பிடத்தானாச, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. அருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தொழில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தொழில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும், என்னை கெஞ்சுவது கொஞ்சுவது பார்த்தா அம்மான்னு சொல்லணும், என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும், என்னை கெஞ்சுவது கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும், என்னை ஆற்றுவது
தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, சத்தத்தை உயர்த்தி உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, 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 உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. அவரை கூப்பிடுங்க. அப்பா கூப்பிடத்தனா, அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தனா, அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தனா, அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தனா, அம்மான்னு கூப்பிடவா. எல்லாம் கண்டு தப்பானுங்க. 2025 உங்களுக்கு பெரிய சொந்தம் ஆண்டவர். அல்லேலூயா. அப்பான்னு அவரை நீங்க கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்கனாலே, அப்படி நீங்க கூப்பிட வேற வழி அல்ல, என் பிள்ளைக்கு எல்லாமே நான் தானே செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்காமலே உங்களுக்கு இன்னது வேண்டியது என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே, நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே உங்கள் பரமபிதா உங்கள் தேவைகளை, உங்க அப்பா உங்க தேவைகளை அறிஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அது பெரிய சொந்தம் உங்களுக்கு இருக்கிறாரு. இந்த சொந்தத்தை மட்டும் மறந்துடாதீங்க, விட்டுடாதீங்க. தொடர்ந்து அப்பா அப்பான்னு அவரை கூப்பிட்டுட்டே இருங்க. எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் நிறைவா செய்யறதுக்கு அப்பப்ப அவர் வந்துருவாரு. எனக்கு பிரியமான பிள்ளைகளே, 2025 பிறந்த முதல் நாளிலே ஆண்டுடைய பாதத்தில் அமரும்படி பாக்கியத்தை அங்க தந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கு மேலாக ஆண்டோடைய அன்பின் அடையாளமாகிய இந்த திருவிருந்தில பங்கெடுக்கும்படி நமக்கு புல்வெளி சாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு மாதம் நிச்சயம் இந்த திருவிருந்தில் உட்கார்ந்துருக்கிற நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே உங்களுக்காக தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தவர் இந்த திருவிருந்தின் மூலமாக உங்களிடத்தில் அன்பு கூறுகிறார். தம்முடைய அன்பை அவர் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். அவருடைய குமாரனையே கொடுத்தவர் எல்லாவற்றையும் கொடுப்பார் என்பது நிச்சயம்தான் இந்த ஆராதனை. அவருடைய சரீரத்தை, அவருடைய உங்களுக்காக சிந்தப்பட்ட அவருடைய ரத்தத்தை புசித்து பானம் பண்ணக்கூடிய, அவரோடு இரண்டரை கலந்து ஒன்றாய் இணையக்கூடிய பாக்கியம் பெற்ற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நீ எதை கேட்டாலும் அதை தருவார். என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு அவர் செய்வார். அல்லேலூயா. எஸ், காரணம் அவரையே, ஜீவனையே உங்களுக்கு கொடுத்தவர். மற்ற ஜீவனத்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும் 2025 இந்த திருவிருந்து ஆராதனையில பங்கெடுத்து நீங்கள் இதை துவங்கி உலகத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கும் போது கிறிஸ்து உங்களுக்குள்ளே ரத்தமும் சதையுமாக அவர் வாழ்வார். அவர் உங்களோடு கூட இரண்டரை கலந்து உங்கள் மூலமாக அவர் வெளிப்படுவார். தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம் உங்கள் மூலமாக பிரஜாதிகளுக்கு மத்தியிலே தேவன் தம்மை வெளிப்படுத்துவார். ஆகையினாலே ஆண்டவரே, அந்த திருவிருந்துல நீங்க எனக்கு கொடுத்த அந்த பாக்கியமான ஆசீர்வாத ஆராதனைக்காக ஸ்தோத்திரப்பான்னு சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட்.
நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே வல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை பையான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை நல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஆண்டவர் நம்மோடு நமக்குள்ளே ரத்தமும் சதையுமாக ஒன்றிணைந்து நீங்கள் என்னிலும் ஆண்மோரிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எஸ், எல்லா நாடும் சகோதரர் எழுப்போமா? எழுப்பி
இந்த பக்கம் திருப்பி இங்கே வெளியில் இருக்கிறவங்க அவங்க சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. என்ன சொல்றேன், எதை இழந்தாலும் விசுவாசத்தை என்ன செய்யாதீங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டீங்கனாலும் தேவனுடைய வார்த்தை பண்ணுற விசுவாசம் ஒரு என்ன செய்யும், மீண்டும் உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. அதனாலதான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, எவீரை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, விசுவாசம் உள்ளவனாய் இரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ பணக்காரனாயிரு, நீ நல்லவனாயிரு, நீ அப்படி இரு இப்படி இரு, அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல. யாரு மேல விசுவாசமாரு? என் மேல வந்துட்டல, என்கிட்ட வந்துட்டேன். விசுவாசத்தோட என்ன செய் இரு. அல்லேலூயா. அந்த பிற்பாடு கூட விசுவாசம் இல்லாம என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். அப்படி இருந்த சிஸ்டர்ல பார்த்து ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், மாறுபாடுள்ள சந்ததியே அற்ப விசுவாசியே இப்படி ஆண்டவர் நிறைய என்ன செஞ்சிருக்காரு. விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யணும் இருக்கும். ஆக இந்த உலகத்துல விசுவாசம் ஒரு கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தாலே அது மலைகளை என்ன செஞ்சிருமா, பேர்ந்துருமா. அட்லீஸ்ட் கடுகு விதை அளவு விசுவாசமா யாருக்குள்ள இருக்கட்டும், நமக்குள்ள இருக்கட்டும். அந்த விசுவாசம் இருந்தாலே போதும், ஆண்டவர் உங்களுக்காக நடப்பார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் உள்ளவனா இருந்து ஆண்டவர் சொன்னப்ப அவன் எதிர்த்து ஒரு வார்த்தையும் பேசல, மறுத்து ஒரு வார்த்தையும் எப்படி ஆண்டவரே இது எப்படி ஆகும், இது எதனால அறிவேன், அதெல்லாம் ஒண்ணுமே அவன் கேட்கல. அதனாலதான் அவனோட அவர் நடந்தாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த வார்த்தை எப்படி ஆகும்னு தெரியாது. விசுவாசம் உள்ளவரா இருங்க, நீங்க போங்க, ஆண்டவர் உங்க கூட வருவார். நீங்க நடங்க, உங்க கூட நடப்பார். உங்களுக்காக உங்களோடு இருப்பது மாத்திரமல்ல, உங்களுக்காகவே அவர் நடப்பதும் உண்மை. அல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் நீங்க தனியா போற அதெல்லாம் கிடையாது. பயம், நைட்ல எழுந்து பாத்ரூம் போறது கூட பயப்படக்கூடியவங்க நான் சொல்றேன். அதுல கூட ஒரு தைரியத்தை என்ன செஞ்சீங்க, இருட்டுல கூட நடக்கும் போது, மரண இருளி பள்ளத்தாக்குல கூட நான் விசுவாசத்தோட நடப்பேன், தேவரீரனோட கூட இருக்கிறேன். இப்படி சொல்லி சொல்லியே நீங்க தைரியமா இருங்க, விசுவாசத்தை உங்களுக்குள்ள வளர்த்துக்குங்க. ஆண்டவர் வரும்போது உங்களை பார்க்க வரமாட்டாரு, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்க்கதான் வருவார். ரெண்டு கையை கத்துக்கு நேரம் உயர்த்துமா, கடைசியாக ஜெபித்து முடிப்போம். நல்ல தகப்பனே, எல்லா விசுவாச பிள்ளைகளுடைய கருத்துல போடுங்க. இன்று முதல் இவர்கள் பெயர் விசுவாசி அல்ல, ஒரு உள்ளத்தில் விசுவாசம் உள்ளவர்கள். எதிர்பார்த்து சொன்னீங்களே தகப்பனே, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு, எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் இல்லாம போயிடாதபடிக்கு நீங்க பாத்துக்கங்க ஆண்டவரே. சூழ்நிலை சரியில்லைப்பா, 2025 சூழ்நிலை எவ்வளவு மோசமா வேணாலும் போகலாம், நாங்க பயப்படத்தக்கதான பயங்கரமான சூழ்நிலை கூட வரலாம். ஆனா எங்க பிள்ளைகள் பயப்படவே கூடாது தகப்பனே. சிங்கத்தை போல தைரியமா இருக்க வேண்டும். விசுவாசிக்கிறவன் பதறான். அந்த விசுவாசம் உள்ளத்துல ஆண்டவர் தரணும் தகப்பனே. இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த விசுவாசம் இன்றைக்கு நீர் ஜெபித்து உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக்கொண்டு சொல்ல இந்த வார்த்தை பிள்ளைகளுக்குள்ள ஒரு விசுவாசத்தை உருவாக்கணும். அது புதிய விசுவாசமா உருவாக்கணும் தகப்பனே. தந்தை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, குடும்பத்தினுடைய உறவுகளை குறித்தோ, வேலையை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, எதை குறித்து கலக்கமோ பயப்படாதபடிக்கு விசுவாசத்தோட ஓடு நடக்கிற ஆண்டவர் உதவி செய்யுங்க. 2025 ஆண்டவருடைய இந்த முதல் நாள் முதல் கொண்டு இந்த ஆண்டவருடைய இறுதி நாளிலே நாங்கள் நன்றி சொல்ல போகிற அந்த நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளுக்குள்ளே விசுவாசம் குறைந்து போகாதபடிக்கு, பயம் வந்து விடாதபடிக்கு, பயம் உண்மை விட்டு உடைய பிள்ளைகளை பிரித்து விடாதபடிக்கு அந்த விசுவாசம் உங்ககிட்ட உங்களை கொண்டு வரணும்ப்பா. உங்க பாதத்துல உங்களை விழ வைக்கணும்ப்பா. அதனுடைய எல்லா கஷ்டத்தையும் உங்ககிட்ட சொல்ல வைக்கணும். உங்களை மட்டும்தான் நம்ப வைக்கணும்ப்பா. அப்பேற்பட்ட விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தரும்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இதோ இந்த முதல் நாளிலே 2025 ஆண்டுடைய முதல் நாளிலே பிள்ளைகள் தேவ சன்னிதானத்திலிருந்து
தேவனுடைய பிரசன்னத்தோட புறப்பட்டு போறாங்கப்பா. ஆண்டவர் நிழல் கூட சாய்ந்து விடும், ஆனால் ஒருபோதும் எங்கோடு வருகிறவர் எங்களை விட்டு விலகவே மாட்டீங்கப்பா. என் பிள்ளைகளோடு நீங்க சொல்லுங்கப்பா. அவங்க சூழ்நிலைகள்ல நீங்க அவளுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே, உதவி செய்யுங்க. பிள்ளைகள் நல்லா படிக்கணும் ஆண்டவரே, தொடர்ந்து வேலை இருக்கணும், பொருளாதாரத்துடைய சூழ்நிலைகள்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும். உடைய பிள்ளைகள் பயந்த காரியம் எதுவும் நேரிட்டு விடாதபடிக்கு விசுவாசித்த காரியம் மட்டுமே நடக்கணும் தகப்பனே. உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துல சமாதானம், உடைய பிள்ளைகளுடைய மனதில் மகிழ்ச்சி, உடைய பிள்ளைகளுடைய சரீரத்தினால தெய்வீக சுகம், உடைய பிள்ளைகளுடைய கையிடும் எல்லா காரியத்திலையும் ஒரு பெரிய ஆசீர்வாதம். உடைய பிள்ளைகள் சொல்லுகிற எல்லா இடத்திலையும் உடைய பிள்ளைகளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நான் அவர் வைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இதோ இந்த திருமணத்துல பங்கெடுக்க முடியாத ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். எப்படியாக நானும் ஞானஸ்தானம் பெற வேண்டும், திருமணத்தில் பங்கெடுத்து அன்போடு இணைய வேண்டும் என்று சொல்லி சத்தியத்தினுடைய பணிகளை உடைய பிள்ளைகள் மனமோந்து நிறைவேற்றத்தக்கதாக நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற கிருபைகளை தாங்கப்பா. அதுதான் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய பார்வையில் ஒப்பு கொடுக்கிற, உடைய பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்கிற, உடைய பராமரிப்புக்கு ஒப்பு கொடுக்கிற உடைய பிள்ளைகளுடைய கரங்களை ஆண்டவர் இப்பொழுது பிடித்துக் கொண்டு இனி என்றைக்கும் விடாதிருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல் சொல்லுவோமா? என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, வருஷ சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த ஆண்டு முழுவதும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். God bless you. மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்றேன். ஒருவரை ஒருவர் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.